கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து தொடர்ந்து இந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 7வது பாகத்திற்குரிய ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்ம கடந்த பாடத்தில் பார்த்த ஒரு சில விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளுக்கான சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த அந்து கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் தேவன் நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது, இவைகள் எல்லாம் அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு சொல்லிட்டு தான் எல்லா விஷயத்தையும் அவர் செய்வார். அந்த வகையில் நம்மளுக்கு அநேக ரகசியங்களை நம்மளுடைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்குதுங்கிறத புரிய வைக்கிறார் நம்மளுக்கு. அந்த வகையில் தான் இந்த ராஜ்யத்தின் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த சத்தியமானது நம்மளுக்கு புரிய வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த அந்து கிறிஸ்து யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த 2ஆம் உலகத்தினுடைய நிறைவு பகுதிக்குள்ளாக இந்த அந்து கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைவடைந்து ஒரு அழிவுக்குள்ளே போகணும். அந்த வகையில் இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் யாருங்கிறதெல்லாம் நம்ம தானியேல் தீர்க்க தரிசனத்திலலாம் பார்த்தோம். அந்த பாவ மனுஷன் அப்படிங்கிற பாழாக்கும் அருவருப்பு அன்றாட பலியை நீக்கிவிட்டு, சத்தியத்தை நீக்கிவிட்டு, அக்கிரமத்தின் ரகசியம் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா வேலை பண்ண ஆரம்பிச்சு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒரு மிருகம் 666ங்கிற ஒரு எண்ணிக்கையினுடைய கூட்டுத்தொகையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக அந்த கிறிஸ்து போலவே தன்னை பாவிக்கிறவனாகவும் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். அந்த வகையில தான் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது கிறிஸ்து கல்லுனாக்க இவன் என்னன்னு களிமண். எந்த களிமண் எதோட சேர்ந்திருக்கும்? இரும்போட சேர்ந்திருக்கும். இரும்பு எதை அடையாளப்படுத்துது? ரோமர் ராஜ்யம். களிமண் அது கல்லு மாதிரி இருக்கும், ஆனா இரும்போட சேர்ந்திருக்கும். களிமண் எது? அந்து கிறிஸ்து. சரிங்களா? அதே மாதிரி நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சிந்திக்கும் பொழுது அது வந்து சின்ன கொம்பு அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அந்த சின்ன கொம்பா இருக்கிற அவன் வந்து நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாக்கி போட்டு 3 ராஜாக்களை அப்ப 3 கொம்புகளை பிடிங்கி எறிஞ்சிருவான் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம அந்த ஒரு வசனங்கள் வந்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல நம்ம படிக்கும்போது அப்படியே தொடர்ந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். படிங்க அந்த ஒரு வசனத்தை கூட. அப்ப அதுக்கு முன்னாடியே 3 மிருகம் வருது. அந்த 3 மிருகம் தான் என்னன்னு பாக்குறோம்னா சிங்கம், கரடி, சிறுத்தை அப்படிங்கிறது பாபிலோன் ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதோ பெர்சிய ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம். அந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் 4வது மிருகம் அப்படிங்கிறது 4வது ராஜ்யமா இருக்கக்கூடிய ரோம ராஜ்யம். தொடர்ந்து வாசிங்க. அது கெடிதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. கெடிதும் பயங்கரமும் மகா பலத்தது. இதுக்கெல்லாம் நம்ம ஆழமான அந்த ஒரு விஷயத்தை போய் பார்க்கும்போது இந்த சிலுவை மரணம்லாம் கண்டுபிடிச்சதே யார் தெரியுங்களா? இந்த ரோம ராஜ்யம் தான். அவ்வளவு கொடுமையான மரணம். கிறிஸ்தவர்கள்லாம் அவ்வளவு ஒடுக்குனாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் யாருடைய ராஜ்யத்துல? இந்த ரோம ராஜ்யத்துல. சரிங்களா? அந்த ரோம ராஜ்யத்துல அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு அப்படி இது பண்றது, தோசைக்கல் மாதிரி போட்டு இது பண்றது எல்லாம், அதாவது ஒரு இரும்பு இது மாதிரி வச்சு 2 பக்கெட் பிளேட் மாதிரி வச்சு 2 பக்கெட்லயும் பிளேட்லயும் கத்தியா வச்சு ஒரு பக்கம் அந்த பிளேட்ல அப்படியே கொண்டு போய் அப்படியே அமுக்குவாங்க. பின்னாடியும் கத்தி குத்தும், முன்னாடியும் கத்தி குத்தும், வெறும் கத்தியா குத்தும். அந்த மாதிரிலாம் பிடிச்ச இது பண்ணிருக்கிறாங்க. அருவாள இந்த ரம்பத்தை வச்சு அறுக்கிறது, இப்படி தலைய, இது மாதிரி பல கொடுமைகள். சிங்க கேபில போடுறது, கொளுத்தி விட்டுட்டு அதை வந்து வேடிக்கை பார்க்கறது, பிள்ளைகள் அந்த மனைவி அவங்கெல்லாம் இருக்கும்போது பிள்ளைகளை முதல்ல கொள்றது அவங்க முன்னாடியே. இந்த சத்தியத்துல வளர கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவங்களெல்லாம்
அதுக்கப்புறம் மனைவியை கொள்றது, நீ மறுதலி அப்படிங்கிறது, அப்புறம் கடைசியா இவங்களையும் கொள்றது, இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லாம் இந்த ரோம ராஜ்யத்துல கிறிஸ்தவத்துக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சிலுவை மரணங்கிறது எவ்வளவு கொடுமையான மரணம் பாருங்க. அப்படியே 2 ஆணி கையில ஆணி வச்சிருவாங்க, காலில் ஆணி அடிச்சிருவாங்க. அப்படியே அந்த பறவைகள்லாம் வந்து கொத்தும். அதை ஆணி அடிச்சு வச்சிருக்கும் போது பறவைகள்லாம் வந்து கொத்தும். அப்படியே அந்த வெயில்ல தொங்கிக்கிட்டு இருக்கணும் காலையில இருந்து. நம்ம ஆண்டவர் கூட 9 மணிலேருந்து 3 மணி வரை தொங்கிக்கிட்டு இருந்தார். அப்ப அந்த ஆணியில, இரும்பு ஆணியில அந்த ஒரு ரத்தத்துல கலக்கும் போது அது ஒரு வகையான வலி ஏற்படுத்தும். அது அந்த ஒரு வலி மட்டும் இல்லாம அதன் மூலமா ஒரு வகையான வைரஸ் உள்ளரிக்கு போய் ஜுரம் வரும். அந்த ஜுரம் உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும். வலி, வேதனை, இது மாதிரி தொங்க விட்டு 3 நாள் 4 நாள் வரையெல்லாம் தொங்க விடுவாங்க ஒரு சில நேரத்தில். ஆண்டவர் அவ்வளோ பாடுபடுத்துறதுனால அவர் 9 மணிக்கு அறையப்பட்டு 3 மணிக்கெல்லாம் இறந்துட்டார். ஆனா மற்றவர்கள்லாம் உயிரோட இருந்ததா பார்க்கணும் பாருங்க. அந்த மாதிரி கொடுமையான ஒரு இதெல்லாம், அதான் கொடிதும் பயங்கரமான ஒரு ரோம ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இரும்பு பற்கள் இருந்தது அப்படின்னா அந்த பல்லுனாலதான் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கடிச்சு கொதறக்கூடிய அந்த ஒரு தன்மை. சரிங்களா? கொடுமையான அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கணும் இதுல. தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, மற்றதெல்லாம் சிங்கம், கரடி, சிறுத்தைன்னு இருக்கு. இது ஒத்தி வேற்று ரூபமான ஒரு மிருகம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. அந்த 10 கொம்புகள் என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம 24ஆம் வசனத்துல நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்த 10 கொம்புகள் என்ன? அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். படிங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. பாருங்க, வேறொரு சின்ன கொம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த சின்ன கொம்பு தான் என்னன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது அந்த கிறிஸ்து. சரிங்களா? சின்னமா அப்படி எந்திரிச்சு வருது. சரிங்களா? அப்ப அந்த இதுதான் அந்த மிருகம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருகம், கொடிதும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த மிருகத்தினுடைய காரியத்துல அந்த சின்ன கொம்பு ஒண்ணு முளைச்சு வருது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. அப்ப அதுல இருந்த 10 கொம்புல 3 கொம்பை பிடுங்கி போட்டுட்டு தான் இந்த அந்து கிறிஸ்துங்கிற சின்ன கொம்பு வருது. அப்படிங்கும்போது அந்த 10 கொம்பு என்னங்கிறத நம்ம போன வாரத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாடு, அந்த பிரிட்டிஷ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், போர்ச்சுகல், இத்தாலி, போலாந்து, ஹங்கேரி, ஸ்பெயின், இப்படியாக இந்த இதுல 3 கொம்புகளை பிடுங்கி போட்டுட்டு வருது. அப்படிங்கும்போது 3 ராஜாக்களை அழிச்சு போட்டுட்டு தான் இந்த சின்ன கொம்பு வருது. அப்படிங்கும்போது இதுதான் ஹெருலி அப்படிங்கிற ஒரு ராஜாங்கம், வெஸ்டர்ன் எம்பரர் அப்படிங்கிற ஒரு ராஜாங்கம், அப்புறம் என்னது அரிஸ்டோகோஸ்ட் அப்படிங்கிற 3 ராஜாங்கத்தை அழிச்சிட்டு தான், அந்த 10 கொம்புகளில் உள்ள 3 ராஜாங்கத்தை அழிச்சிட்டு தான் இது என்ன பண்ணுது, இந்த ரோம பரிசுத்த ரோம ராஜ்யமாக வருது. பரிசுத்த சரிங்களா? 3 ராஜாக்களை அழிச்சு போட்டுட்டு இந்த சின்ன கொம்பு வந்து என்ன பண்ணுது, செயல்படுதுங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். அந்த சின்ன கொம்பு எப்படி இருக்கா? மனுஷ கொம்பு, கண்களுக்கு ஒப்பான கண்கள். அப்ப கண்ணுனாலே என்னதுங்க? கண்களின் இச்சை. ஆனா கண்ணுனால ஆவிக்குரிய ரீதியில ஆதாமுக்கு பழம் சாப்பிட்டவொன்னு என்ன ஆனிச்சுங்க? கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்னது? அறிவு கண். சரிங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கிறான்னா நம்முடைய சிந்தை, அந்த அறிவு, அந்த அறிவு கண் வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதமான உலக பிரகாரமான ஞானத்துல இந்த போப்பு மார்க்கம் செயல்பட்டு ஒரு ராஜ்யத்தை தள்ளி கீழே போட்டுட்டு வந்து நிக்குதுன்னா அது சாதாரணமா இருக்க முடியுமா? ரோம ராஜ்யத்தை ஒரு சாதாரண ஒரு பிஷப் மாதிரி இருந்த ஒரு நபர், ரோம நாட்டில் உள்ள ஒரு பிஷப் மாதிரி இருந்தவங்க, அவங்க என்ன ஆயிட்டாங்க?
கடவுளுக்கு நிகராய் தன்னை உயர்த்தி கொண்டு, அதை தான் நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த குழந்தை எங்க போயிருச்சு? சிங்காசன தண்டைக்கு போயிருச்சு. அப்படின்னா தண்ணியே தேவனுக்கு நிகராக பண்ணணும், தேவனுக்கு கீழே தானே எல்லாமே. அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணிருச்சு, அந்த பரிசுத்த ரோம ராஜ்யமாக ஏற்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப அந்த பரிசுத்த ரோம ராஜ்யத்தினுடைய தலை யாருன்னு பார்க்கும்போது அது யாரு? போப்பு. 539 இந்த ஒரு ஏடி 539 இது ஏற்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதனாலதான் 1260 நாள் அப்படிங்கும்போது 1260 வருடங்கள் அப்படிங்கும்போது 1799 வரையும் இந்த போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கமான செயல்பாடுகள் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அந்த பெருமையானவைகளை பேசியே எங்க போயிருச்சு? தன்னையே கடவுளுக்கு நிகரா கொண்டு போயிருச்சு. படிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மையை வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அதாவது இந்த 1260 வருடங்கள் நிறைவடையும் பொழுது சிங்காசனம், கிறிஸ்துவின் ராஜ்யம், பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல வெளியரங்கமா ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த சூழ்நிலைகள் ரெடி ஆகிருக்குது அப்படிங்கறத இங்க சொல்லப்படுது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அப்ப இதுதான் என்னன்னா அந்த மிருகத்தினுடைய அழிவு. அப்ப சிங்காசனம் போடப்பட்ட பிறகுதான், ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்த பிறகுதான் சபையினுடைய நிறைவு பகுதிக்குரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? அதுக்கு ஒரு பேரழிவு வரும். அதுதான் அவர் வருகையின் பிரசன்னத்துல அழிக்கப்படும். வாயு சுவாசத்தினால் அழித்து வருகையின் பிரசன்னத்துல அதம் பண்ணுவார். அப்படிங்கும்போது இதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது வாசிங்க. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகள் விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது முழுவதும் அழிவுக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது அதனுடைய ஆளுகை அகற்றப்படும். அதான் 1260 வருஷம் முடிஞ்ச பிறகு இதனுடைய காரியம், அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையெல்லாம் அந்த போப்பு மார்க்கத்திலிருந்து நீக்கப்படுங்கிறது 1799 அப்புறம் அது முடிவு கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அப்ப இதுதான் அவருடைய மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். நீண்ட ஆயுசு உள்ளவர்னா பிதாவாகி தேவனுடைய வலது பக்கத்துல மேகத்தின் மேல 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் இருக்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழுப்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகுதான் அவருடைய பரிசுத்தவான்களாகிய 144,000 பேர் அந்த ராஜ்யத்துக்குரிய ராஜாக்களாக ஆக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே இந்த அந்து கிறிஸ்துவுக்கு ஒரு பேரழிவு உண்டாயிருக்கணுங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிறோம். வேற்றுருவம் கொடியும் உள்ளதுமாய், இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய், நொறுக்கி பட்சித்து மீதியான தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும்
அப்ப அந்த 4ஆம் மிருகம் எது? ரோமராஜ்யம். ரோம ராஜ்யம். சரிங்களா? ஓகே. அதுல உள்ள சின்ன கொம்பு தான் அந்த கிறிஸ்து. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்புவதுமாய் கண்களையும் பெருமையானவைகளையும் பேசும் வாயுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருவனால தோன்றதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அப்ப இதுதான் என்னன்னா, சபை நிறைவடைந்து உயிர்த்தெழுந்து போற வரை இதனுடைய ஆதிக்க செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலமா பார்க்கும். சரிங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில சபை உயிர்த்தெழுந்து போற வரையும் இதனுடைய காரியம் இருக்கும். அப்பனா 1000 வருட அரசாட்சியில இதுக்கு என்ன ஆகும்? அவர் வருகையின் பிரசனத்துலதான் அதம் பண்ணப்படும் அப்படிங்கறத பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்து போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள். ஓகே. அப்ப இதுதான் 3.5 வருட காலங்கள், 1260 வருஷம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அந்த சிங்காசனம் போடப்பட்டு அது நியாயசங்கம் உட்கார்றதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஒரு 3.5 வருட காலங்கள், காலத்தையும் பிரமாணத்தையும் எல்லாம் மாத்திட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த கிரெகோரியன் கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டதான். சரிங்களா? அதெல்லாம் மாத்திட்டான். அநேக கிறிஸ்தவத்தில் உள்ள கிறிஸ்துமஸ்ங்கிற ஒரு விஷயமே டேட்டை மாற்றி வச்சுட்டான். இது மாதிரி ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இது மாதிரி திருவிழா காரியங்கள் எல்லாம் மாற்றிட்டான். வேதத்தில் உள்ள சத்தியங்களின்படி இல்லாமல் சிலை வழிபாடுலேருந்து எல்லா பாலாக்கும் அருவருக்கக்கூடிய எல்லா ஆராதனை முறைமைகளையும் இந்த ஆர்சியில் போப்பு மார்க்கத்தின் தலைமையில் கொண்டாந்துருக்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதுதான் அந்த அந்து கிறிஸ்துங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த அந்து கிறிஸ்து வர்றதுக்கு வரையும் ஒன்று தடுத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம், ரோம ராஜ்யம். அது அகற்றப்படும் பொழுது அது வெளிப்பட்டது அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆக இவைகள் மத்தியில தான் இந்த ஒரு பெரிய அடையாளம், பெரிய அற்புதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அதில் பெரிய அடையாளம்ங்கிறதுல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த பெண் சூரியனை ஆடையாக அணிந்து 12 நட்சத்திரங்களை தலையில் உடைய பாதத்தில் நிலவு அப்படிங்கிறது சூரியங்கிறது புதிய ஏற்பாடு, சந்திரன்கிறது பழைய ஏற்பாடு. அது சபை அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய சபைக்குள்ளாக என்ன வந்துச்சு, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் என்ன இது, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் 7வது வசனமா படிங்க. ஆதி சபையிலே இந்த அக்கிரமத்தின் ரகசியம் அப்படியே கருவுற்று அப்படியே வந்திருக்கு. அந்த கிறிஸ்து பல அந்த கிறிஸ்து வந்தாங்க. அதுல ஒரிஜினல் அந்த கிறிஸ்து சபைக்குள்ளேயே அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்யுதுன்னா அது இப்பொழுதே கருவுற்று வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அது என்ன பண்ணணும், அது ஏற்ற டைம் வரும்போது வெளியரங்கமாகணும். அப்படிங்கும்போது 539 போப்பு மார்க்கம் ரோமராஜ்யத்தை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து அங்கே ராஜாவாயிட்டதை பார்க்குறோம். தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து அந்த பரிசுத்த ரோமராஜ்யம் அப்படிங்கிற ஆர்சியின் கீழாக அதை கொண்டாந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்க. அப்ப தடை செய்கிறவன் யாருக்கு பார்த்தோம், ரோமராஜ்யம் நீக்கப்படணும். அப்ப அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அந்த வலு சர்ப்பம்ங்கிறத வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அந்த குழந்தைய முழுங்கலான் இருக்கு அந்த கிறிஸ்துவ. ஆனா என்ன ஆயிடுச்சுங்க, அது அதுக்கு மிஞ்சி தேவனுடைய சிங்காசனத்துக்கே தன்னை உயர்த்து கொண்டதுனால அது அப்படி சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கூட இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு காரியங்களினுடைய விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதற்கு முன்பாகவே வாயின் சுவாசத்தினால் ஒரு பெரிய அடி விழுவும். அப்படிப்பட்ட ஒரு அடி விழுவும், செத்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது தான் இந்த 539 1799 தான் 1260 வருடங்கள்னு பார்க்கணும் இல்லைங்களா? 1799 நெப்போலியன் போப்பை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு.
அதுதான் அத்தோட அந்த ஒரு போப்பு மார்க்கத்தினுடைய பெரிய ஆதிக்கமான செயல்பாடுகள் நிறைவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த காலகட்டத்திலே சாவுக்கு ஏதுவான ஒரு அடி விழுந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னது? சாவுக்கு ஏதுவான ஒரு பெரிய சேதம் யாருக்கு வந்திருக்கும்? இந்த மிருகத்துக்கு வந்திருக்கும். அது யார் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது தான் யார் தெரியுங்களா? இந்த 539 இருந்து 1799 1290 வருடங்கள் முடியுது. இதுக்கிடையிலே ஒரு வாட்டி ஒரு அடி, பெரிய அடி விழுவும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அந்த ஒரு வசனத்துல அவரை எப்படி அழிக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் வச்சிருக்காருன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து வாயின் சுவாசத்துல அழித்து வருகையின் பிரசனத்துல தான் அதம் பண்ணுவார்னா ஒரு முடிவு கட்டுவார். அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாகவே அவனுடைய காலத்துல ஒரு பெரிய அடி விழுவும், சாவுக்கு ஏதுவான ஒரு காயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இதை குறித்து கூட தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 11-12 வசனத்தில் படிக்கும். அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது. அந்த மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. காலமும் சமயமும் அப்படிங்கும் போது அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் முடிகிற வரையும் அது ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போனா அது ஏதோ ஒரு அடி வாங்கியிருக்கு. சரிங்களா? அந்த மிருகம் என்ன இருக்குது? ஒரு அடி வாங்கியிருக்கு. அதை குறித்து கூட வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. சரிங்களா? 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம்னு நினைக்கிறேன். படிங்க. அதில் தலைகளில் ஒன்று சாவிக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவிக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி சாகுற மாதிரி போனுச்சு, செத்த மாதிரி இருந்துச்சு, செத்தும் போச்சு. ஆனாலும் அதுல ஒரு தலை தான் இதானுச்சு ஒழிஞ்சு மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அந்த கொம்பு பலப்பட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த சாவுக்கு ஏதுவான காயத்தை இந்த 539 இருந்து 1799 என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுங்களா? அது வந்து சரியான அடி வாங்கிருக்கு. என்னன்னு தெரியுங்களா? 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து போப்பு மார்க்கம் தான் எல்லா உலகளாவிய ராஜாங்கத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு போட்டியா இங்கிலாந்துல அந்த அங்க இருந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு தனியா போப்பு வச்சுக்கிறோம்னு அவர் ஒரு போப்பை வச்சுக்கிட்டாரு. சரிங்களா? அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு அடி மாதிரி தான். சரிங்களா? ஆனா வாயின் சுவாசத்தினால் அழித்து அப்படின்னா, வாயின் சுவாசம் என்னது? ஆண்டவருடைய வாயின் சுவாசம்னா என்னது? வாயிலிருந்து என்ன வரும்? வார்த்தை, சத்தியம், பைபிள். அப்ப அந்த பைபிள்னாலே ஒரு அடி கொடுத்துருவார். அப்படின்னா இந்த போப்பு மார்க்கத்துக்கு, ஆர்சிக்கு பைபிளை வச்சு யாராச்சும் அடி கொடுத்தாங்களா? யாரு? மார்ட்டின் லூத்தர். சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணாருன்னா 1517 இந்த 539 இருந்து 1799 காலகட்டத்தில் இருந்தது தான் 1517 மார்ட்டின் லூத்தர் அந்த ஆர்சியிலேருந்து அவருக்கு எதிரடையா, ஆர்சிக்கு எதிரடையா வந்து போப்பு தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி பைபிளை படிச்சுட்டு ஜெர்மனியில் பைபிளை எல்லாருக்கும் பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து பைபிளை கொண்டாந்து வச்சு அதுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்தாரு. இதுக்கு போப்பு மார்க்கத்துக்கு அதான் சாவுக்கு ஏதுவான காயம். எதனால வந்துச்சு? வாயின் சுவாசத்தினால. அதை அவங்களால சமாளிக்கவே முடியல. 95 குற்றச்சாட்டுகளை எழுதி ஒட்டி விட்டுட்டார் கோயிலுக்கு. எதுக்கு? அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஜெபமாலை பண்ணுறது, செல வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி பாவம் செஞ்சாக்க உதிரிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எழுதி அது காசு கொடுத்துட்டு வாங்கிட்டா பாவம் பண்ணி போட்டுருது. இது மாதிரிலாம் தப்பான தற்பறைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் அப்படி இல்லை. பாவம் மன்னிப்புனா கிறிஸ்துவை விசுவாசித்தாலே நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிருங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து பைபிளில் உள்ள சத்தியங்களை சொன்னதுனால அங்கே என்ன ஆயிடுச்சுங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போப்பு மார்க்கம் பேரழிவுக்குள்ளே போணுச்சு. இருந்தாலும் புரொட்டஸ்டாண்டுங்கிற அமைப்பு வெளியே வந்துச்சு. அந்த சபையிலேருந்து, ஆர்சி சபையிலேருந்து புரொட்டஸ்டாண்ட் எதிர்த்து, புரொட்டஸ்ட் அப்படின்னா ஆர்சிக்கு எதிர்த்து நின்று போராடி அங்கேருந்து பெருந்திரளான ஜனங்களை வெளியே கொண்டாந்துட்டாங்க. அப்படி கொண்டாந்த அந்த ஒரு விஷயம் வந்து மார்ட்டின் லூத்தர் நல்லதாக தான் கொண்டாந்தார். ஆனால் கொண்டாந்து அதை செயல்படுத்தும் பொழுது அவருக்கு அப்புறம், மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம்
அதே பாரம்பரிய வழக்கத்தில் திருத்துவம், ஆத்துமா, நரகம் இதெல்லாம் தப்பான போதனைகளை செய்து அதே அந்த கிறிஸ்துவினுடைய போதனையை தான் இவங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் புரோட்டஸ்டன்ட் கையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மிருகம் மாதிரியே, அந்த மிருகத்தின் போதனை மாதிரியே அதுக்கான சொரூபத்தையும் உருவாக்கிட்டாங்க. சொரூபம்னா அந்த சிலை வழிபாடு இல்லாட்டினாலும் அந்த சிலை வழிபாடுக்குரிய அந்த பொருளாசைக்காரர்களாய் அதுக்குரிய பாவமான காரியங்கள்ல அதே பொய்யான சத்தியங்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கேயும் வச்சுட்டாங்க புரோட்டஸ்டன்ட் அமைப்புலையும். அப்ப இதுதான் என்னன்னு பார்க்கணும் போது அதாச்சும் சரியா வருமானு பார்த்தாக்கி அதுவும் அதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது சாவுக்கேதுவான காயம் திரும்பவும் சுஸ்தமாயிருச்சு. அப்ப திரும்பவும் அந்த போப்பு மார்க்கம் வலு பெற்றுச்சு. அதே மாதிரி புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளும் சின்ன சின்ன சபைகளும் அங்கங்கே உருவாயிருச்சு. சரிங்களா? அப்ப இந்த தாய்கிட்டேருந்து பிறந்தது தான் யாரு? புரோட்டஸ்டன்ட் அமைப்புங்கிற பெண்கள். தாய்கிட்டேருந்து பிறந்த அந்த சபையிலேருந்து பிறந்தது தான் யாரு? போப்பு மார்க்கம் என்ற அந்த தலை. சரிங்களா? இதை குறித்து நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய வரலாற்று பூர்வமான ஒரு விஷயம் கூட இருக்கு. இந்த நிம்ரோத்தை பத்தி ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த நிம்ரோத்துங்கிறவர் யார், எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது இதனுடைய அருவருப்பான காரியங்கள், அதாவது தாய் சேயையே தன்னுடைய தலையாக தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிற ஒரு முகாந்திரம், அப்படிதான் அர்த்தம். சரிங்களா? இப்ப சபையிலேருந்து பிறந்தது தான் யாரு? இந்த சின்ன கொம்பு. அதையே தனக்கு தலையா வச்சுக்கிடுச்சு. அப்படின்னா என்னது? மகனையே என்ன பண்ணிக்கிடுச்சு? மகனையே என்ன பண்ணிக்கிடுச்சுங்க? போப்பு மார்க்கம் என்ற போப்பையே என்ன பண்ணிக்கிடுச்சு? சபை தலையாக வைத்துக் கொண்டதுன்னா மணவாளனா வச்சுக்கிடுச்சு. ஒரிஜினல் மணவாளன் யாருங்க? அவரை விட்டுட்டு, ஒரிஜினலை விட்டுட்டு, அதை தான் நம்ம ஏசாயா 4:1 பார்க்கிறோம். அதை கூட படிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளக்கட்டும் என்பார்கள். பாருங்க, 7னா முழுமையா இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரே ஒரு புருஷனை பிடிச்சுக்கிட்டாங்க. அது யாரு? எல்லா சபைகளும் ஒரே ஒரு புருஷனை வச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. அது யாருங்க? கிறிஸ்துவின் மணவாளனை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பேருக்கு மட்டும்தான். ஆனா ஒரிஜினலா யார வச்சுக்கிட்டாங்க? அந்தந்த சபையில் உள்ள பாஸ்டர், ஃபாதர், போப்பு தான் அந்தந்த சபைக்கு தலையா வச்சிருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? எங்க ஆடு, எங்க சபை. அவங்களுடைய கருத்துவியல் பூர்வமான விஷயங்களே எப்படி இருக்கு? அவங்க ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருடைய ஆட்டுக்கு யார் உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட எழுதுது. அப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிம்ரோத்தினுடைய கதையில என்ன ஒரு விஷயம் அந்த வரலாற்றில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த நிம்ரோத் அப்படிங்கிற காரியம் என்ன அப்படிங்கிறத ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல 8 படிங்க. நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. பாருங்க, நிம்ரோத்தை போல யாருங்க வேட்டைக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு. சரிங்களா? இந்த நிம்ரோத் அங்கே அந்த காலத்துல பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். இதுக்கான ஒரு சின்ன முகாந்திரத்துக்குரிய ஒரு வரலாற்றுகளை பற்றி நம்ம சொல்லிட்டு அப்படியே தாண்டி வந்துடுவோம். ஏன்னா இதுலேருந்து தான் என்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, தாய் சேய் அப்படின்னு குழந்தைய கக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிலை இருக்கு இல்லையா? தாய் ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கும். இந்த சிலை வழிபாடு எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நிம்ரோத்தின் காலத்தில் தான் ஆரம்பிச்சு. சரிங்களா? இந்த நிம்ரோத்தினுடைய மனைவி பேர் சிம்ராமிஸ். இந்த சிம்ராமிஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத்தினுடைய மனைவி. இந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகு. சரிங்களா? மோலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் இருக்கு அந்த ஒரு நிம்ரோத்துக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு பேர். சரிங்களா?
இப்போ இந்த நிம்ரோத் அப்படிங்கிறவர் பலத்த வேட்டைக்காரனா இருந்தாருன்னா என்ன வேட்டையாடி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபேல் கோபுரம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி, என்னது பாபேல் கோபுரம் கட்டுவதற்கு முன்னாடி, அதே மாதிரி அந்த முதலாம் உலகத்திலேருந்து வெளியே வந்தாங்கல்ல, அதில் இந்த இந்த நிம்ரோத்துங்கிறவர் எங்கே இருந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறத 6வது வசனத்தில் படிச்சீங்கன்னா படிங்க. பாருங்க, இது கான் வம்சத்திலேருந்து வந்தவர் தான் இந்த நிம்ரோத். சரிங்களா? இது யார்? இந்த நிம்ரோத் அப்படிங்கிறவர் எந்த வம்சத்தில் வரவர்? காம்ங்கிறது யாரு? காம், சேம், யாப்பேத் அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்ப இந்த சேம்ங்கிறவர் தான் ஆசியா கண்டத்தில் இருந்தவங்க. என்னது யாப்பேத்துங்கிறவங்க யூரோப் நாடுகளில் இருந்தவங்க. இந்த காம்ங்கிறவர் என்னன்னா ஆப்பிரிக்கா நாட்டிலே சார்ந்தவங்க. சரிங்களா? ஆப்பிரிக்கானாக்க எப்படி கொஞ்சம் அடிமைத்தனங்கள் உள்ள அந்த சாபத்தை பெற்றவர்கள். அவங்க நல்ல பலசாலிகளாக நல்ல வேலை பார்க்குறவங்க, ரொம்ப ரொம்ப திறமையானவர்களாக வேலை பார்க்கறதில்ல, நல்ல கடினமான வேலைகளை பார்ப்பதில் ரொம்ப திறமைசாலிகள். அதனால அது இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க வேட்டையாடுற திறமை வந்துருச்சு. இந்த முதல் உலகத்திலேருந்து 2ஆம் உலகத்துக்குள்ள வரும் பொழுது அங்கே இருந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் மனிதர்கள் பார்க்கும்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பயப்படும் போது என்ன ஆயிருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இதுகிட்ட யாரா அந்த சிங்கம் புலி கிட்ட எல்லாம் போராடுறதுங்கும் போதுதான் இந்த யாரு நிம்ரோத்துங்கிறவர் என்ன ஆயிட்டாருன்னா பலத்த வேட்டைக்காரராக இருந்து முன்னாடி போய் நின்று அதுக்குரிய ஆயுதங்கள் அதற்குரிய இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாப்புலன்னா அந்த சிங்கம் போன்ற அந்த மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடினார், அதை கண்ட்ரோல் படுத்தினார், அதை கட்டுப்படுத்தி அதெல்லாம் கொன்னார் அப்படிங்கிறத பார்க்கும். அதனால இந்த நிம்ரோத்துக்கு என்ன பேரு? நிம்ரோத்தை போல யாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கூட வந்துருச்சு. அதனால நிம்ரோத்துக்கிட்ட ட்ரைனிங் எடுக்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அது ஒரு கேங் மாதிரியே இருந்திருக்கு. அப்ப சிங்கத்தையே வேட்டையாடுகிற அளவுக்கு பலசாலியா இருந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு தன்மைக்குரிய ஒரு பெருமை மேட்டுமை அந்த ஒரு ராஜாங்க தந்திரங்கள்லாம் அவர் அந்த காலத்துல அநேக நாடுகள் மத்தியில் ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கிறாங்க. அநேக நாடுகள், அதை பத்திலாம் அந்த வசனத்துல வருது, நீங்க படிங்க தொடர்ந்து. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல 6, 7 படிச்சிருப்பீங்க, தொடர்ந்து படிங்க. ராமாவின் குமாரர் சேபா துதான் என்பவர்கள் கூஸ் நிம்ரோதை பெற்றார். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பாருங்க, கூஸ் ஹாமினுடைய மகன். அந்த கூஸுக்கு யார் பிறந்தது? நிம்ரோத் பிறந்தாரு. சரிங்களா? இந்த அப்படிங்கும் போது இது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த நீக்ரோஸ் மாதிரி இருந்திருப்பார் போல இருக்கு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல எனும் வழக்குச்சொல் உண்டாயிற்று. கர்த்தருக்கு முன்பாகவே ஜனங்களை பாதுகாப்பதற்காக பலத்த வேட்டைக்காரனா இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் 2ஆம் உலகத்துல காவாந்து பண்ணி இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. தேசத்தில் உள்ள பாவேல், ஏரேக், அக்காத், கல்தே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு. பாருங்க எந்தெந்த இடம் ஆண்டு இருக்கிறார் பத்தியில. அவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாங்க மாதிரி இருந்து எல்லாரையும் ஆண்டு இருக்கிறான். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாவையும் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். அப்ப அங்கிருந்து அவன் புறப்பட்டு போய் இந்த மாதிரியான பட்டணங்கள்லாம் கட்டி பெரிய ராஜாங்கத்தினுடைய மாளிகைக்குரிய அந்த அரண்மனைகள்லாம் கட்டி அங்கே ராஜாவா செயல்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சரிங்க, தொடர்ந்து வாசிங்க. லூதிமையும் அனாமிமையும் லெகாபீமையும் நப்தூகிமையும் பத்ரூசிமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூதீமையும் கப்தோரிமையும் பெற்றான். ஓகே, இதெல்லாம் அவங்க பிள்ளைகளாக பெறப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதை குறித்து மீகா 5:6 கூட ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? அதை நீங்க நோட் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? அப்ப அசிரியா போன்ற நாடுகள், நினிவே போன்ற அந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த என்னது சினார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இடங்களை குறிக்குதுன்னா அந்த மற்ற எகிப்து போன்ற நாடுகளினுடைய பகுதிகள் எல்லாம் யார் ஆண்டு வந்திருக்கிறார்? ஃபுல் உலகத்தையே அங்கேதான் இருந்தாங்க.
அந்த இடத்துல தான் எல்லா இடத்துக்கும் செதறி போறாங்க. எங்க இந்த பாபேல் கோபுரம் கட்டும்போது, இந்த பாபேல் கோபுரம் கூட யார் மூலமா கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நிம்ரோத்தினுடைய தலைமையில தான் அது செயல்பட்டிருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. சரிங்களா? ஆனா உண்மையிலேயே அவர் மூலமா தான் கட்டப்பட்டுச்சாங்கிறது தெரியல. ஆனா என்னன்னா அந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு பாபேல் கோபுரம் கட்டினாங்கன்னா, இது மாதிரி எதுவும் மழை வெள்ளம் வந்துச்சுன்னா தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல இருந்து நம்ம வானத்துக்கு எட்டுற அளவுக்கு கோபுரம் கட்டி அங்கே போய் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் கட்டினாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள எல்லா தேசத்துக்கும் சிதறடிக்கணுங்கிறதுக்காக அவங்கள குழப்பி விட்டுட்டார். அந்த குழப்பி விட்டதனுடைய விளைவு தான் அதுக்கு என்னன்னு பேருனா பாபிலோன் அப்படிங்கிற ஒரு இடம் கூட அதுக்கு அடையாளமா வந்துச்சு. சரிங்களா? இப்ப இந்த நிம்ரோத்தை பத்தி ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோம். இப்ப இவர் இது மாதிரி போயிட்டு எல்லா நாடுகளையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாப்ல. அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்பொழுது அவருடைய ஒய்ஃப் சிம்ராமிஸ் அவங்க இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு. ஆனா இதுல தேவனுடைய ஜனங்களா இருந்த ஒரு சில பேர், யாரு? சேம், அவங்கெல்லாம் கடவுளுடைய ஜனங்களா தானே இருந்திருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் கடவுள் மாதிரி தன்னையே உயர்த்திக்கிறான், இவன் தப்பா தன்னுடைய கடவுள் கர்த்தருக்கு முன்பாகவே தன்னையே பெருமைக்குரியவனை இது பண்ணிக்கிறான், இவன் தான் ராஜா மாதிரி இது பண்றான், இது ரொம்ப தவறு அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இவனுக்கு தெரியாமலே ஒரு கேங்கை உருவாக்கி அவனுடைய அந்த கேங் இருந்துச்சு இல்லையா, போர் வீரர்கள், அது மாதிரி உருவாக்கி அவனுக்குள்ளே உள்ளறிக்க வச்சிருந்து அவன் இந்த எல்லா நாட்டையும் சுத்திட்டு வரும்பொழுது இடையிலே வச்சு அந்த நாட்டில் அவனை கொண்டு போட்டுறாங்க, வெட்டி துண்டு துண்டா போட்டுடுறாங்க. யாரு? அவங்களுக்குள்ளே ஒரு சில ஆளுகளை வச்சதுனால. இப்படி துண்டு துண்டா போட்டது, கொண்டு போட்டது தெரிஞ்சது எப்படியோ ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, செத்துட்டாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த அம்மா போய் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த உடல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நிம்ரோத்தை மாதிரி ஒரு சிலையை அப்பதான் முதன்னு சிலையை உருவாக்குறாங்க. நிம்ரோத்தை மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி தூபங்கள்லாம் போட்டு அந்த சிலையை அப்படியே அசைக்கிறது. ரொம்ப இப்ப இங்க கோயிலுக்குள்ள உள்ள இருக்க சிலையை வச்சு ரொம்ப தூரத்துல இருந்து இந்த சிலையை ஆட்டினாக்கி எப்படி இருக்கும்? உண்மையிலே சிலை உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே எட்டி இருந்து பாக்குறவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தூபம் இதெல்லாம் போட்டு விடுறதுனால சரியா கண்ணுக்கு தெரியாமலும் அப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் மயக்கம், இந்த போதை பொருள்கள் மாதிரி கொடுத்து அவங்க அப்படியே பார்த்து உண்மையிலே கடவுளை பார்த்தேங்கிற மாதிரி தரிசனத்தெல்லாம் போய் உலகமெல்லாம் சொல்ல வச்சுட்டு. யாரு? இந்த ஒய்ஃப். சரிங்களா? சிம்ராமிஸ். இப்ப இதனுடைய விளைவுல இந்த அம்மா கன்சீவா வேற இருந்துச்சா, குழந்தை பிறந்துருச்சு. சரிங்களா? அந்த குழந்தைய வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆளாகணும்னா யார் மாதிரி இருந்திருப்பாப்ல? சரிங்களா? அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனும் பலசாலியா இதாகி பவரா செயல்படும் பொழுது தன் மகனே என்ன பண்ணிடுச்சு, இந்த அம்மா கல்யாணம் பண்ணிடுச்சு. இந்த அருவறுப்பு எங்க ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த சிலை வழிபாடு, கன்னிமரியால் கைக்குள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலை வழிபாடு ஆரம்பிச்சது இந்த அம்மா தான். யாரு? சிம்ராமிஸ். அதுக்கப்புறம் தன் மகனையே, அப்பன் செத்த பிறகு, அதாவது கணவன் செத்த பிறகு தன் மகனே அந்த மாதிரி தன்மையில வந்த பிறகு அந்த மகனையே கல்யாணம் பண்ணிடுச்சு. இது என்ன ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் இந்த ஆர்சி சபை உண்மையான சபையினுடைய கிறிஸ்துவா இருக்கக்கூடிய காரியத்தை விட்டுட்டு அந்த பொய் மார்க்கத்தினுடைய காரியத்துல உள்ள தன் மகனையே என்ன பண்ணிக்கிடுச்சு, அந்த சபைக்கெல்லாம் தலையா வச்சுக்கிடுச்சு. சபைக்கிட்ட தானே பிறந்துச்சு அந்த குழந்தை, அந்த குழந்தையே என்ன பண்ணிடுச்சு இப்போ தலையா வச்சுக்கிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த சிலை வழிபாடுலாம் அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரையும் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அழிவு உண்டாகணும், ஒரு நிறைவுக்குள்ள கொண்டாடணும் அப்படின்னா யார் வரணும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருட அரசாட்சி, அந்த சபை நிறைவடைவதற்குள்ளாக இந்த அவருடைய வருகையின் பிரசனத்தினால அழிவு உண்டாகணும் அப்படிங்கிறத 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல இதற்கான நிழலுக்கான ஒரு சில விஷயத்துல உள்ள ஆவிக்குரிய பொருள்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தார். அவருடைய வாயு சுவாசத்தினால் அழித்து வருகையின் பிரசனத்தினால் முழு டெஸ்ட்ராக்ஷன் அழிவுக்குள்ள கொண்டு போவார். எதை? அந்த கிறிஸ்துவ, இந்த சின்ன கொம்பை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆகவே இந்த விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம போய் படிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 1 1947
பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்று அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுந்து வர கண்டேன். பாருங்க, கடற்கரை மணல் மேல் பின்பு அப்படிங்கும்போது எது இந்த கோப்பு மார்க்கம் தலையெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் இதே கடல்ல இருந்து துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் வருது. சரிங்களா? ஓகே, இதை நம்ம தானியேல் புத்தகத்துல கெடிதும் பயங்கரமான மிருகம் அது ரோமராஜ்யம். ஆனா இன்னொரு மிருகம் வர்றதை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுந்து வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதுக்கு 7 தலை 10 கொம்பு. அப்ப வலுசருப்பம் ரோமராஜ்யம் மாதிரியே இதுக்கு 7 தலை 10 கொம்பு அந்த தன்மை வந்துருச்சு. அப்பனா அதனுடைய பொசிஷன்ல யார் எடுத்துட்டா? இந்த மிருகம் எடுத்துருச்சு. அந்த மிருகத்துக்கு தான் என்ன அதுல 18வது வசனத்துல 666 நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. 10 முடிகள்னா 10 கிரீடங்கள். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இப்ப இதை வச்சுதான் அந்த வலுசற்பம் வேற, தூசணமான நாமம் முடிய அந்த கொம்பு அப்படிங்கறத இந்த மிருகங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த தூசணமான நாமம் தூசணமான செயல்பாட்டை யார் செய்யறா? தேவனுக்கு நிகரா போய் இந்த கோப்பமா இருக்கும். ரோமராஜ்யம் ஒரு கொடிதும் பயங்கரமான ஒரு ராஜ்யமா இருந்துச்சு. இந்த அளவுக்குலாம் தன்னை வசதிக்கல. ஆனா தூசணமான தேவனுக்கு எதிராக தன்னையே உயர்த்தி கொள்கிற தூசணமான செயல்பாட்டுக்குரிய அக்கிரமத்தின் ரகசியம்க்குரிய ஒரு விஷயம் வெளியரங்கமா செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மிருகம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பல அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கால்கள் கரடியின் கால்களா? அது பார்க்கறதுக்கு சிறுத்தை, அது இது சிங்கம் போல. சரிங்களா? அப்ப எல்லா தன்மைக்குரிய விஷயமும் அதுல இருக்கு பாருங்க. கரடி, சிறுத்தை, சிங்கம். அப்ப இது மூணுனுடைய எல்லா தந்திரமான காரியங்களுக்கும் பழகி போன ஒரு விஷயமா இருக்கு. வலுசற்பங்கிறது தான் 4வது மிருகம். அந்த 4வது மிருகம் இந்த மிருகம் என்ற 666க்கு என்ன செய்யுதுன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்ப அந்த 4வது மிருகத்தினுடைய ரோமராஜ்யம் வலுசற்பம் பலத்த அதிகாரத்தையும் வல்லமையும் அந்த சிங்காசனத்தையும் கொடுத்து நீ ராஜாவை உட்காந்துக்கப்பான்னு சொல்லிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இது என்னதுன்னா மிக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல போறோம். எல்லா தந்திரங்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா அறிவையும் பெற்றுக்கொண்ட எல்லா மிருகங்களினுடைய கலவை. புரியுதுங்களா? செயல்படும் போது கரடி மாதிரி செயல்படும், வேகத்துக்கு சிறுத்தை மாதிரி, சிங்கத்துக்கு ராஜா மாதிரி, அதே மாதிரி இரும்பு மாதிரி இருக்கிறதுக்கு கொடுமையான ஒரு மிருகமா இருக்கிறதுக்கு ரோமராஜ்யம் மாதிரி. அந்த ரோமராஜ்யமே சிங்காசனத்தை கொடுத்துட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ தான் ராஜாங்கிற மாதிரி ஒப்பு கொடுத்துருச்சு. அப்ப அந்த குழந்தை பிறந்தவனே அது சிங்காசனத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரோமராஜ்யம் முழுவதுமே அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருச்சுன்னு பாக்கணும். இந்த சின்ன கொம்புக்கு கொடுத்துருச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அப்ப இந்த தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயம் அப்படிங்கிறது எது? எப்ப அடி வாங்கிச்சு? இந்த சாவுக்கு ஏதுவா செத்து பிழைச்சு மார்ட்டின் லூத்தருடைய செயல்பாடு. சரிங்களா? அவர் ஜெர்மனியில பைபிள் ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 95 குற்றச்சாட்டுல இது ஹிடன்பர்க் சர்ச்சில் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் உலகளாவிய அளவில் அவருடைய காரியங்கள் பெரிய பிரச்சனையா புரொட்டஸ்டாண்ட் அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. 1517 1537 அது வரையும் அவர் செயல்பட்டு அவரை கூட்டிட்டு வந்தெல்லாம் பிரான்ஸ்ல இது ஜெர்மனில இருந்து கூட்டிட்டு வந்தெல்லாம் அவரை போப்புக்கு முன்னாடி நிறுத்தி அவரை கொலை பண்றதுக்குலாம் பார்த்தாங்க. அப்படி இப்படின்னு தப்பிச்சு திரும்பவும் ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆர்சிக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி இந்த மாதிரி காணிக்கைகள் கொண்டு போறது மற்ற இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் எடுத்துட்டு ஏழை ஜனங்களுக்கு கடவுளுடைய காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கு. வாயு சுவாசம் என்ற பைபிளை வச்சு ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வேலையில இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் புரிய ஆரம்பிச்சாரு. அங்கே என்னமோ கட்டு மாதிரி கட்டி கிடந்திருக்கு. அது என்னடா எடுத்து படிச்சா தோல் சுவரில் எழுதப்பட்ட பைபிள் எடுத்து அப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு பைபிள்ல இப்படிலாம் இருக்கு, இந்த அக்கிரமக்காரங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது. பைபிளே இல்லாம ஆக்கிட்டாங்க. 1260 நாள் அளவும் பைபிளே
கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லாத அளவுக்கு இருண்ட காலம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதில் தான் கொஞ்சோண்டு வெளிச்சம் வர்ற மாதிரி மார்ட்டின் லூத்தனுடைய செயல்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1799 அப்புறம் 3.5 வருஷம், அதாவது 1783 வரை சரிங்களா, அநேக பைபிள் சொசைட்டி எல்லா மொழிகளிலும் எல்லா இதுலேயும் வந்து பைபிளை வந்து என்ன பண்ணாங்க, மொழிபெயர்த்து பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவர் கூட சீகன் பால் கூட நம்மளுக்கு தமிழ் மொழிபெயர்ப்புங்கிற காரியம்லாம் இந்த மாதிரியான புரட்சிகரமான சூழ்நிலையில தான் நம்மளுக்கெல்லாம் என்ன ஆனிச்சிங்க, அந்த பைபிள்லாம் நம்மளுக்கு தமிழ்லே கூட மொழிபெயர்க்கப்பட்டது, மற்ற ஏனைய இந்தியாவினுடைய அநேக மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒரு காரியத்தை சாவுக்கு ஏதுவான ஒரு அடியா இருந்துச்சு இந்த பைபிள். அவருடைய வாயின் சுவாசம் என்ன ஆனிச்சு, வெளியே வந்துச்சு. அப்போ பைபிளே இல்லாத காலத்தில் பைபிளை கொண்டாந்தார். இந்த போப்பு மார்க்கத்தினுடைய 1799 நெப்போலியன் போனபார்ட் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு இது பண்ணும்போது தான் இந்த பைபிள்லாம் அதிகமாக என்ன ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் புரோட்டஸ்டாண்ட் அமைப்புலேருந்து அநேகர் பைபிளை படிக்க ஆரம்பிச்சு. இப்போ பாருங்க, சந்துக்கு ஒரு பைபிள் சர்ச் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பைபிளை படிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிற அநேக சபைகள் குறித்து இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாயு சுவாசமா இருக்கிற பைபிள் எல்லார் கையிலும் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டுல அட்லீஸ்ட் 5-6 பைபிள் இருக்கு. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார், பைபிளை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டார், அவங்கவுங்க மொழியிலையும் கொடுத்துட்டார். இதுதான் பெரிய அடி யாருக்கு, போப்பு மார்க்கத்துக்கு, போப்புக்கு, ஆர்சிக்கு பெரிய அடியா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. ஆனாலும் சாவிக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். பாருங்க, ரோம ராஜ்யத்தையும் வணங்கினாங்க, அந்த மிருகத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வணங்கினாங்க. அப்படின்னாக்கா அதுதான் அந்த ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற சபை வந்து போப்பு மார்க்கத்தின் தலைமையில ரோம ராஜ்யத்தையும் ஆள ஆரம்பிச்சு. அந்த ரோம ராஜ்யமே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு சரிங்களா. அதுதான் இங்க சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அதான் அந்த கிறிஸ்துவையும் இன்னைக்கு ஃபாதர், போப்புனாலே ஃபாதர், கடவுளுக்கு நிகரானவருங்கிற அளவுக்கு தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலாக தன்னையே தேவன் என்று தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்தி கொண்டது. பூமியில யாரையும் ஃபாதர்னு சொல்லாதன்னாக்கி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னையே ஃபாதர்னு சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பெருமையானவைகள், தூஷணம்னா தேவனுக்கு நிகராய் தன்னையே தேவன் என்று சொல்லிக் கொள்றது பெருமைக்குரிய அந்த ஒரு காரியத்துல அது செயல்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூட அது செயல்படுது, அந்த அளவுக்கு டம்மியா தான் இருக்கு சரிங்களா. அது ஏன்னா அதுக்குரிய அந்த கிறிஸ்துவுக்குரிய அந்த காலங்கள் 1799 முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதங்கிறதான் 42 × 30 1260 நாள். 1260 நாள்னா 1260 வருடம். தீர்க்க தரிசனத்துல 539 AD 539 1799 வரையும் இந்த நெப்போலியனுடைய அந்த காலத்துல ஒரு முடிவு கட்டப்படலை. அதுக்கு ஒரு அந்த ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. தொடர்ந்து வாசிக்கலாம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஆசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்டு கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்ப இதுலதான் நம்ம இன்னைக்கு உண்மையான சத்தியத்துக்குரிய ஒரு விஷயத்துல இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த கிறிஸ்துலாம் வந்து அந்த கிறிஸ்துவனுடைய பேரழிவுக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த கிறிஸ்துவனுடைய 3.5 வருஷம் 42 மாசம் 1260 நாளுங்கிற 1260 வருடங்கள்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அழிக்கப்படலை அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். இந்த அழிவு எப்போதான் நடக்கும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில, அவருடைய வருகையின் பிரசனத்துல தான் அவரை அந்த அந்த கிறிஸ்துவை அதம் பண்ணுவார். டெஸ்ட்ராய் அப்படின்னு வசனம் சொல்லுது சரிங்களா. அழிக்கிறது 2ஆம் வருகையில ஆண்டவர் வந்தாதான் அது நடக்கும் அப்படிங்கிறதை பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. அதனால இந்த ஒரு காரியத்திற்குரிய சத்தியத்தெல்லாம்
பரிசுத்தவான்களுக்குரிய அந்த வாழ்க்கையில ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு தெளிவா புரியும். இல்லைனாக்க WWW வேர்ல்டு வைடு வெப், அந்த இன்டர்நெட்டு, சிப்பு கையிலையும் நெத்திலையும் சிப்பு வைப்பாங்க, இப்படிங்கிற தவறான முத்திரிக்கப்படுற அந்த அந்த என்னது முத்திரைங்கிற அந்த ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க. அதை நம்ம நம்பிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படிலாம் பைபிள்ல சொல்லப்படலை. அப்ப கையிலும் நெற்றியிலும் அந்த முத்திரை குத்தப்பட்டது என்னன்னாக்க அந்த பொய் போதகத்தின் அடிப்படையில் பொய்யானவைகளை சிந்தையிலும் அதற்கேற்ற அந்த ஒரு பொய்யான கிரியை கையிலும் செயல்படுவாங்க. அதனுடைய விஷயம்தான் போப்பு மார்க்கத்தினுடைய போதனைகளை, போப்பு அந்த சிந்தனையை கொண்டாந்து இங்க மைண்ட்ல வச்சிருவாங்க. தேவனை யாருன்னு அறியாம அளவுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி யாருங்கிறதே தெரியலனாலே அதை யாரை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாத்தானே கும்பிடக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த அந்து கிறிஸ்துவ அமைப்பினுடைய தலைமையை கும்பிடுற மாதிரி கொண்டு போயிட்டான். அதுதான் என்னதுங்க, சிந்தையில கொண்டாந்து வச்ச ஒரு பெரிய அருவருப்பு. தேவனுடைய ஆலயமா இருக்கிற நமக்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே யார் கொண்டாந்து வச்சிட்டா? பொய்யான அருவருப்பு கூடிய போதனைகள். அதன் அடிப்படையில கிரியைகள், ஜெபமாலை உருட்டுறது, பாத யாத்திரை போறது, செல வழிபாடு பண்றது, இந்த மாதிரி தசம பாகம் காணிக்கைன்னு வசூலிச்சு அந்த போப்பு மார்க்கமும் யார் வத்தையும் சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது, பாஸ்டர் மார்க்கம் வாழ்ந்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே என்னதுன்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குரிய அருவறுப்புகளுக்குரிய கிரியையில செயல்படுறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, இப்ப இந்த மிருகம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 7 தலை 10 கொம்புள்ள தூசணமான நாமம் உள்ள சாவுக்கேதுவான காயத்தை சுத்தமாக்கப்பட்ட வலுசருப்பம் அப்படிங்கிறது எது? ரோமராஜ்யமானது. அதுக்கு பவர் கொடுத்த போப்பு மார்க்கத்தின் ஆர்சி சபை தான் இந்த மிருகம் 13ஆம் அதிகாரத்தில். இங்க சொல்லப்படுறது என்னன்னா வேற ஒரு மிருகம். புரியுதுங்களா? அப்ப இந்த மிருகத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், போப்பு மார்க்க மிருகம்னு வச்சுக்குவோம். எது? இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச 13ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வசனத்துல அது போப்பு மார்க்கத்தினுடைய அந்த மிருகம் 666. ஆனா அதே மாதிரி இங்க என்ன சொல்லப்படுதுன்னா வேற ஒரு மிருகம் அப்படின்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மிருகம். அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மிருகம். இது படிங்க பாருங்க. இந்த மிருகம் 666 மிருகம் கடல்ல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த சின்ன கொம்பாகிய அந்த கிறிஸ்து கடல்ல இருந்து எங்க வந்துச்சு? பூமிக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? கடல்ல இருந்து பூமிக்கு வந்துச்சு. இப்படி பூமிக்கு வந்த பிறகு பூமியிலேருந்து இன்னொரு மிருகம் வருது. இந்த வித்தியாசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தான் புரியும். அப்ப கடல்ல இருந்து வந்து பூமி அப்படிங்கிறது, பூமிங்கிற சமுதாயத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து இந்த போப்புமா இருக்கும் தலைமையில முழு கிறிஸ்தவத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு. முழு சமுதாயமே கிறிஸ்தவமா இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பூமியில, இந்த பூமியிலிருந்து ஒரு மிருகம் வருது. புரியுதுங்களா? இந்த சமுதாய புரட்சியாக செயல்படுத்தப்பட்டு பூமியிலிருந்து, பூமினாலே சமுதாயம்னு அர்த்தம், இந்த சமுதாயத்திலிருந்து உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் வருது. அப்ப மிருகம்னாலே என்னது? அது ஒரு வகையான ஒரு ராஜ்யத்தின் தந்திரம் உள்ள ஒரு காரியமா இருக்கு. ஆனா எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம படிக்கலாம். படிக்கும். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்து. இந்த மிருகம் எப்படி இருக்குன்னா கடிதும் பயங்கரமான அந்த மாதிரியான ஒரு சிங்கம் போன்ற 7 தலை 10 கொம்பு அப்படிலாம் இல்ல. இதுல ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்பு. ஆட்டுக்குட்டினா யாரு? நம்மளுக்கு தெரிஞ்சவரையும் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஒப்பான 2 கொம்பு உள்ள ஒரு மிருகமா இது வருது. அப்ப பாக்குறதுக்கு அதுவே அந்த கிறிஸ்துங்கிறது ஆண்டவர் மாதிரி தான் செயல்பட்டு எல்லாத்தையும் ஆட்சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பானா அப்படியே உண்மையிலேயே அப்படியே ஆடு மாதிரி இருக்கும். ஆனா இந்த உலக ஜனங்கள் மத்தியில இருந்து கிறிஸ்தவ அமைப்புல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மிருகமாக வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மிருகம் கூட என்னது? இது ஒரு டூப்ளிகேட் தான். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 2 கொம்புகளுடையதா இருந்து வலுசர்ப்பத்தை கூட பேசுது. எது மாதிரி பேசுது? ரோம ராஜ்யத்தினுடைய தன்மைக்குரிய அந்த இது மாதிரியே இதுவும் பேசுது. அது என்ன பேசுனுச்சு? போப்பு மார்க்கத்துக்கு பொறுப்பு கொடுத்துச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த மிருகம் யார மாதிரி பேச ஆரம்பிக்குதுன்னா அது போப்பு மார்க்கம் சொல்லுகிற அந்த பொய் போதனைகளுக்குரிய எல்லா விஷயத்தையும் இதுவும் பேச ஆரம்பிக்குது. திருத்துவம், ஆத்மா, நரகம், இப்படிப்பட்ட பைபிள் இல்லாத, பைபிள் இருந்தும் பைபிள் இல்லாத ஒரு காரியத்துக்குள்ளாக பேசுது. தொடர்ந்து வாசிங்க. அதை முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதை முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சுத்தமடைந்த முந்தின மிருகத்தை
பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, முந்தின மிருகம் இது போப்பு மார்க்கம். அத மாதிரியே அதுக்குரிய ஒரு தந்திரமான ஒரு இதுவும் என்ன பண்ண வச்சுதான், இதுக்கு ஜால்ற மாதிரியே செயல்பட்டுச்சு. சரிங்களா? எதுக்கு ஜால்ற மாதிரி? மிருகத்துக்கு, அந்த கிறிஸ்துவுக்கு ஜால்ற மாதிரியே இந்த ஆடு மாதிரி இருக்கக்கூடிய மிருகம் செயல்பட்டுச்சு. தொடர்ந்து வாசிங்க. அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. பாருங்க, பெரிய அடையாளம், பெரிய அற்புதம்னாலே என்னங்க? அந்த கிறிஸ்துவனுடைய ஒரு இன்னொரு குரூப் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே. இது ஏன்னா இன்னொரு மிருகங்கிறதுனால இன்னொரு குரூப், அந்த கிறிஸ்துவுக்கே சப்ஸ்டிடியூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசப்போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்ட துடைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. பாருங்க, அந்த பூமியில உள்ள குடிகள் எல்லாத்துக்கும் அந்த மிருகம் அது தனி, இது நமக்குன்னு ஒரு இதை பண்ணிக்குவோம் அந்த மாதிரியே பேசிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்? அந்த மிருகத்துக்கு ஒத்த ஒரு சொரூபம்னா சிலை. பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க, சிம்மராமிஸ் கதை மாதிரியே இருக்கு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சொரூபத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து அதை பேச வைக்கிற அளவுக்கு அந்த சொரூப பொய் போதகம், பொய் காரியத்துக்கு எல்லா ஜனங்களையும் வழி நடத்துது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு இந்த இரண்டாவது மிருகம், ரெண்டு கொம்புள்ள ஆடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிருகம் என்ன பண்ணுச்சு? அந்த சிலை அது தனியா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கான பவரெல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த அந்த சிலை வழிபாடு மாதிரி கொண்டாந்து அந்த சிலை வழிபாடுக்குரிய அது மாதிரியே சொரூபத்துல இதுவும் செயல்பட்டுச்சு. சரிங்களா? அதுக்கு ஒப்பா செயல்பட முடியல, ஆனா அது மாதிரியே என்ன பண்ணுச்சுங்க, இதுவும் அப்படியே அதே தன்மையில தான் எல்லா போதகமும் எல்லா வழிநடத்தல் முறைமைகளும். அது ஃபாதர்னா இது பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறதான் அர்த்தம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சியாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலதுகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்பிடிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது கருத்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்த்து கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சரிங்களா? அப்ப 666 எது? போப்பு மார்க்கம். அதுல இருந்து வெளியே வந்த ரெண்டு கொம்புள்ள அந்த மிருகம் யாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஆர்சில இருந்து வெளியே வந்த ஒரு குரூப். சரிங்களா? அது யாரு? புரோட்டஸ்டன்ட். சரிங்களா? அதனால இந்த ஒரு ஆர்சில இருந்து வெளியே வந்த இந்த குரூப்பினுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்கும்போது புரோட்டஸ்டன்டினுடைய அமைப்பாக ரெண்டு கொம்பு உள்ள அந்த கொம்பு எதற்கு அடையாளமா இருக்குன்னா வேற ஒரு மிருகமாகவும் செயல்பட்டுச்சு. அந்த ரெண்டு கொம்புள்ள அந்த மிருகம் எதை பார்க்கும் பொழுதுதான் போப்பு மார்க்கம் மார்ட்டின் லூத்தர் மூலமா வாயின் சுவாசமா இருக்கிற பைபிள் கொண்டாடும் பொழுது ஒரு பெரிய அடி விழுந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதற்கு நிகரா இன்னொரு ரெண்டு கொம்புகள் அப்படின்னா ரெண்டு ராஜாக்களினுடைய தலைமையில் இன்னொரு போப்பை ஏற்படுத்தினாங்க இங்கிலாந்துல. அந்த கொம்பு, அந்த ரெண்டு கொம்புல அந்த ராஜாக்கள் தலைமையில் இன்னொரு போப்பை உருவாக்குனாங்க இல்லையா? அதுதான் அந்த ரெண்டு கொம்புள்ள புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. ஆர்சிலேருந்து வெளியே வந்து அவங்களுக்குன்னு தனியா அமைச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் என்னதுங்க, ரெண்டு கொம்புள்ள அந்த அமைப்பா பார்க்கிறோம். இதை வந்து அந்த ரெண்டு கொம்புகள் உடையதாக ஆட்டுக்குட்டியை போல் இருந்தது எனவும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் என்னதுங்க, வலுசற்பம் போப்புக்கு முன்பாக போப்பை போலவே பேசுறதுக்கான அந்த போதனைகள் எல்லாம் கொண்டாந்து வச்சு பேசினதையும் பார்க்கிறோம். இதுதான் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்துல நடந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய அந்த ரெண்டு ராஜாக்கள், அதாவது அந்த இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்துங்கிற ரெண்டு நாட்டிலிருந்து மன்னர் ஹென்றி 8 வந்து பிரிஞ்சு வந்து தன்னுக்கான அந்த ஆதிக்கமான செயல்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு புரோட்டஸ்டன்ட் அமைப்பை இயக்க ஆரம்பிச்சது தான் என்னன்னு பார்க்குறோம், இந்த ரெண்டாவது மிருகம். சரிங்களா? அப்போ ரெண்டு கொம்பு எதுனாக்க இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து என்கிற இந்த நாட்டினுடைய செயல்பாட்டில் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் மன்னனாக ஹென்றிங்கிறவர் 8ஆம் ஹென்றிங்கிறவர் செயல்பட ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம்.
அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் நம்ம என்னன்னு பார்க்குறோம். அந்த மிருகம் போப்பை போலவே என்ன பண்ணிச்சு, ஒரு சுரூபத்தை உருவாக்கி அதற்குரிய போதனைகள் எல்லாம் அங்கே உள்ளதெல்லாம் அப்படியே அங்கேயும் இருந்துச்சு, வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதெல்லாம் இந்த 14-15 வசனங்கள்லாம் இந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் சத்துவத்தை உடையதாக உலகளாவிய அளவில் ஆர்சிக்கு நிகராக இங்கே செயல்பட்டு இருக்கிறது. புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் இருக்கிற சிஎஸ்ஏ, பெந்தகோஸ்தே, ஆத்மநேசர்லேருந்து இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் மொத்தமாக ஒரு பேர் இருக்கு. அதுதான் என்னது, புரோட்டஸ்டாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். சரிங்களா? இதை தான் நம்ம அந்த பொய் மார்க்கத்துக்குரிய ஒரு விஷயமா இன்னொரு டூப்ளிகேட் வந்துச்சுங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினலுக்கு என்ன பேர், 666 சின்ன கொம்பு இப்படிலாம் பார்க்குறோம். இது வந்து டூப்ளிகேட்டு, அதுலேருந்து வெளியே வந்தது, புரோட்டஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து ஆர்சிலேருந்து வெளியே வந்தது. அதனால தான் ஆர்சிக்காரவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் தாய் திருச்சபை, நீங்கள்லாம் எங்கள்கிட்டேருந்து பிறந்தவங்க. அப்போ தாய் திருச்சபையிலேருந்து பிறந்த இன்னும் மற்ற என்னது பெண்கள், அப்படிதானே அர்த்தம்? தாய்னா அது தாய்கிட்டேருந்து பிறந்த மற்ற சபைகள்லாம் மற்ற பெண்கள், பெண் இல்லை பெண்கள், பன்மை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பற்றி ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக போய் பார்க்கலாம். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. இப்போ இந்த குழந்தை பிறந்தவனே சின்ன கொம்பு தன்னுடைய அந்த ஒரு ஆட்சி பொறுப்புக்குள்ள வந்தவனே, போப்பு மார்க்கத்திற்குரிய அந்த தலைமைக்குள்ள வந்தவனே, இந்த சபைங்கிற இந்த பெண் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு வசனத்தை படிங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1264 அளவும் அவளை போஷிக்கத்தக்கதாக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஓகே, அப்ப எங்க எந்த இடத்துல போய் அத வனாந்தரம். சரிங்களா? அத வனாந்தரம்னு சரி, அங்க சோறு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா? வறட்சியான, அப்படின்னா சபை வறட்சியான சூழ்நிலைக்குள்ள எத்தனை வருஷத்துக்கு போயிடுச்சு? இது 1260 நாள் எப்ப ஆரம்பிக்கும்? அந்த கிறிஸ்து ஆட்சி ஆரம்பிக்கும் போது அந்த சபையானது வனாந்தரமான ஒரு இடத்துக்கு, தண்ணியும் சாப்பாடும் இல்லாத ஒரு இடத்துக்கு. தண்ணியும் சாப்பாடு இல்லாத இடம்னா அது என்ன அர்த்தமா இருக்கும்? சபைக்கு தண்ணீரும் சாப்பாடு இல்லைன்னா பைபிளே இல்லாத ஒரு காலமாக மாறிவிடும். இதுதான் அடையாளம். எங்க போயிருக்கு? வனாந்தரம். சரிங்களா? இப்ப அந்த 666 அப்படிங்கறத நம்ம அந்த சின்ன கொம்பு, பாலாக்கு மறுவறுப்பு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், இந்த போப்பு மார்க்கம்னு கண்டுபிடிச்சோம். அந்த 666ங்கிறது எப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்தோமா? பார்க்கலையா? பார்க்கல. சரிங்களா? இந்த போப்பு கிட்ட அநேக கிரீடங்கள் இருக்கு. அதுல ஒரு கிரீடத்துக்கு விகரஸ் பிலிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லத்தீன்ல இங்க எழுதியிருப்பாங்க. அந்த கிரீடத்துல விகரஸ் பிலிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதியிருப்பாங்க. அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 666. இது மாதிரி ரோமர்கள், ரோம மனுஷன், ரோம மன்னன், ரோம ராஜ்யம், இப்படிலாம் நீங்க போய் அந்த ஒரு இதுல நீங்க அவங்களுடைய இத்தாலியில இல்ல எபிரேய மொழியில உள்ள ரோமர்களுடைய தன்மை குறித்த உள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா அது என்ன வருது? 666 வருது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த விகரஸ் பிலிடி அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட்டி பார்த்து ஒரு சாம்பிள் வச்சு பார்ப்போம். பிற்காலங்களில் அதை குறித்த அநேக ரோமர்களையும் ரோமர்களை சார்ந்த அந்த ஆட்சி முறைமையில் உள்ள அந்த போப்பு மார்க்கத்தை தான் எதாக அடையாளப்படுத்தியிருக்கு? 666 அடையாளப்படுத்தியிருக்கு. சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசனம். 17-18. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அதை நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்கப்படவன். அது மனுஷனுடைய இலக்கமாய், அது வந்து புத்தி உடையவன் அப்படின்னா புத்தி உள்ள கன்னியர்களுக்குரிய அந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை வகுத்து அதை கால்குலேட் பண்ணி பார்க்கறவங்களுக்கு தான் அது புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அது ஒரு மனுஷனுடைய இலக்கம். அப்ப நீங்க சிப்பு WWW இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனை குறித்த ஒரு காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷன் வரும். அப்படிங்கும் போதுதான் விகரஸ் பிலிடி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா தேவனுடைய நேரடி பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். தேவத்தன்மைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த விகரஸ் பிலிடிங்கிறத கூட்டி பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? நீங்க ஸ்பெல்லிங் எழுதி வச்சுக்கோங்க. VICARIUS விகரஸ், FILIDI
FILLII ஃபிலி, LII ஃபிலி, டை DEI டை. சரிங்களா? இப்போ இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு எண் இருக்கு. சரிங்களா? இது வந்து இத்தாலியில் உள்ள ரோம எழுத்துக்கள். சரிங்களா? இது விகரஸ் ஃபிலிடி அப்படிங்கிற ஒரு எழுத்து. சரிங்களா? இப்ப விங்கிறது என்னது? ரோம எழுத்துல வினா என்னங்க? 5. சரிங்களா? ஐனா 1. சரிங்களா? சீனா செஞ்சுரி, சீனா 100. சரிங்களா? ஏனா 0, அதுக்கு வேல்யூ இல்லை. ஆறுனா 0, அதுக்கு வேல்யூ இல்லை. திரும்ப ஐனா 1. யூனா யூ எப்படி இருக்கு? வி மாதிரி இருக்கு இல்லையா? அந்த யூ வி எல்லாம் 5 வேல்யூ. சரிங்களா? எஸ்னா 0. மொத்தம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. விகாரியஸ் அப்படிங்கிறது நல்லா திரும்ப பாருங்க. 112. சரிங்களா? திரும்ப வேணா சொல்றேன். வீனா 5, ஐனா 1, சீனா 100, ஏனா 0, ஆறுனா 0, ஐனா 1, யூனா 5, எஸ்னா 0, மொத்தம் 112. சரிங்களா? இப்ப ஃபிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். எஃப்னா 0, ஐனா 1, எல்லுனா ரோமன் லெட்டர்ல எல்லுனா 50. சரிங்களா? திரும்ப ஐனா 1, திரும்ப ஐனா 1, மொத்தம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 53. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த கூட்டி சொல்லும் பொழுது 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. டக்கு டக்குன்னு சொல்றீங்க, சந்தோஷம். சரிங்களா? இப்ப DEI டை. சரிங்களா? டீனா 500. டீனா எவ்வளவு? 500. ஈனா 0, ஐனா 1. எவ்வளவு ஆச்சு? இப்ப 112, 53, 501, 3 கூட்டுங்க. எவ்வளவு? கூட்டி பார்த்தா அது ஒரு மனுஷனுடைய இலக்கம் 66 கிராம். நெத்தியிலே அந்த கிரீடத்தை வைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்றாங்க, நாங்க தான் தாய் திருச்சபைக்குரிய அந்த கிறிஸ்து. புரியுதுங்களா? கண்டுபிடிச்சிட்டோமா? தெளிவா கண்டுபிடிச்சிருக்கிறோம். வசனத்தின் அடிப்படையிலையும் சரி, அந்த கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய இலக்கம் ஞான் ஓகே. அப்ப இந்த ஒரு காரியங்கள் விஷயங்களை தான் நம்ம என்னன்னு பார்க்கிறோம். ஓகே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை இதுல பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப 1260 நாள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது இந்த பெண் எங்க போனாங்க? வனாந்தரம், தண்ணி இல்லாத இடம். அப்ப அந்த தண்ணி இல்லாத இடத்துக்கு போன அந்த அம்மா, அதுதான் சபை. அது என்ன, எந்த இடத்துல எப்படி போனுச்சுங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ல படிங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆத்மியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். ஓகே, இதுவரை படிச்சுக்கங்க போதும். இப்ப ஒரு வேசி தண்ணீர் மேல உட்கார்ந்துருக்கான். தண்ணீர்னா அதுல 17வது வசனத்தை படிங்க. சரி, 15வது வசனத்தை படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. இந்த பொம்பளை வேசி எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறா? தண்ணீர்ங்கிறது உலகத்துல உள்ள எல்லா ஜனங்கள் மேலையும் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எங்க கூட்டிட்டு போறாரு? 2வது வசனத்தின் கடைசி பகுதியில நம்ம ஆவிக்குள் என்னை கூட்டிக்கிட்டு போனா, ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்மளை எங்க கூட்டிட்டு போறாருங்க? வனாந்தரம். இப்ப அந்த வனாந்தரத்துக்கு யார் போனது? இப்ப ஸ்திரீ, அங்க போன ஸ்திரீ இப்ப இந்த ஸ்திரீ என்னவா மாறி இருக்குது? இப்ப தண்ணீர்கள் மத்தியில, உலக ஜனங்கள் எல்லார் மத்தியிலும்
உட்கார்ந்து இருக்கிற ஒரு வேசி. அது மதுபானத்தை ஊற்றி கொடுத்து எல்லாரையும் மதுமயக்கத்துல வச்சிருக்கு. இதே மாதிரிதான் சிம்ராமிஸ் என்ன பண்ணுச்சு, அங்க இருக்கிறவங்க சரி வழிபாடு பண்றதுக்காக மதுபானத்தை ஊற்றி கொடுத்து தான் புருஷனை மேல காமிக்கணுங்கிறதுக்காக சிலை வழிபாடையும் பண்ணுச்சு. அதே மாதிரி தன் மகனே புருஷனாக்கிடுச்சு. போப்பு மார்க்கத்தை தலைமைக்குள்ள கொண்டு போயிருச்சு. அப்ப இந்த மதுபானத்தை ஊத்தி கொடுக்கிற அந்த மதுபானம் எது? மதிமயக்கத்துல வைக்கிறது. உண்மையான விஷயத்தை அப்படி பார்க்கும்போது ஒரு மதிமயக்கத்துல எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி. அந்த சிலையை அசைக்கும் போதெல்லாம் அது எப்படி இருக்குதுங்க? உண்மையிலே உயிர் வந்துட்ட மாதிரி அந்த சிலைக்கு, அப்படித்தானே? அப்படி ஒரு மாய்மாலத்தை அந்த புகை மூட்டத்தெல்லாம் உண்டாக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிம்ராமிஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி மதுபானத்தை உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் ஊற்றி கொடுத்து மதிமயக்கத்துல தன்னுடைய கண்ட்ரோல்ல வேசித்தனம் பண்ணுச்சு. புரியுதுங்களா? தன்னுடைய கண்ட்ரோல்ல வேசித்தனம் பண்ணுச்சு. சரி, இந்த மதுபானம் எதற்கு ஆவிக்குரிய அர்த்தம்? இப்ப இந்த பெண் யாருங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். வனாந்தரத்துக்கு போன அந்த பொம்பளை தான் வேசியா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த வேசி யாரு? ஆர்சி சபையை அடையாளப்படுது. சரிங்களா? தன் மகனையே மேல கொண்டாந்து வச்சிருச்சு. சரிங்களா? அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த மதுபானம்ங்கிறது என்னங்கிறத ஏசாயா 28 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதில் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் பாருங்க, ஆண்டவர் வந்து கரெக்டா இருப்பார். ஆனாலும் இவர்களும் இந்த சத்தியத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த உண்மையான சபை கூட என்ன ஆயிருதான்? படிங்க. ஆனாலும் இவர்களும் ராட்சசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிநடத்தி போகிறார்கள். மதுபானத்தால் இந்த இடுக்கமான வழிங்கிற பரலோக போற வழியை விட்டுட்டு வழி தப்பி போறாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள்ங்கிற மாதிரி அவன் கடவுளோட வழியை அவன் ஆர்சி சிஎஸ்ஏ பெந்தகோஸ்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு அவங்க பரலோகம் போறேன்னு சொல்றாங்க. ஆனா வழி தப்பிட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. மதுபானத்தால் மதிமயங்கினதுனால இப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மதுபானம் எதை அடையாளப்படுத்துன்னு படிங்க. தொடர்ந்து. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு. பாருங்க, மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு அப்படின்னா யாரு இது? யாருன்னு பாக்குறோம்? ஆசாரியனும். அப்ப சபையை வழி நடத்துறவங்களும், தீர்க்கதரிசினா ஊழியக்காரர்களும், சபையை வழி நடத்துற ஆசாரியர்கள். இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4:5 ஆசாரியர்கள் நம்மளை சொல்லுது, அந்த ஊழியக்காரர்கள் சொல்லுது. தீர்க்கதரிசிகள்ங்கிறது இந்த தெளிவான சத்தியத்தை வழி நடத்த வேண்டிய பைபிளை வச்சு சொல்லி கொடுக்க வேண்டிய பைபிளை விட்டுட்டு மதுபானத்துக்குள்ள போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப மதுபானம் குடிச்சவன் எப்படி இருப்பான்? இந்த டாஸ்மார்க் குடிச்சிட்டு வந்து ரோட்ல கிடப்பான எப்படி இருப்பான் பாருங்க. அவன் பாட்டும் புலம்பிக்கிட்டு இருப்பான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் புரியுமா? புரியவே புரியாது. அது ஒரு வகையான போதையை கொடுத்து அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, புத்தி இலக்க வச்சு அவன் நினைச்சதெல்லாம் வேற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மைக்குள்ள கொண்டு போயிடறான். உண்மையான பைபிள் காரியத்தை விட்டுருவாங்க. இதுதான் மதுபானம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய். தீர்க்க தரிசனம்னா ரோமர் 12:6 தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணமாகிய பைபிளின்படி சொல்லணும்னா தீர்க்க தரிசன அப்படிங்கிறதுல வழி தப்பி மதுபானத்துல பைபிளே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பொய் காரியத்தை பேச ஆரம்பிப்பாங்க. நான் தாங்கள் கண்ட கனவு, தாங்கள் கண்ட பேச்சு, இது மாதிரியான கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்துக்குரிய ஒரு போதைக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அந்த போதையை தான் இந்த அம்மா ஆர்சி சபையா இருந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்து எல்லாத்தையும் போதையில வச்சிருக்கு. சரிங்களா? அந்த பொய் போதகம், ஆத்மா, நரகம், திருத்துவம், மீட்கும் பொருள், இந்த மாதிரியான உண்மை சத்தியத்தை விட்டுட்டு பொய் சத்தியத்தை, ஆத்மா சாகாது, நரகம் எரி நரகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி பொய்யான சத்தியத்துல நம்மளுக்கான 1,44,000 பேருக்கு உன்னத அழைப்பின் பங்கு, அதெல்லாம் எதை பத்தியுமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காம பொய் போதகத்தினுடைய அந்த திராட்சரசமாகிய அந்த மதுபானம் தான் பொய் போதகம். அதை ஊத்தி கொடுத்து எல்லாத்தையும் எதுல வச்சிருக்கு? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நியாயம் தீர்க்கிறதுனா உண்மையான பைபிள சத்தியத்தின்படி போதிக்கிறத விட்டுட்டு பொய்யானதுல பொய்க்குரிய ஒரு விஷயமாக இடறி கீழே விழுகிறாங்க. இதை நீங்க 13வது வசனத்தை படிங்க, அப்படி கையை வச்சுட்டு. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கு படிக்கும் சிக்குண்டு
ஸ்திரீவிடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். ஆனா இப்ப நம்ம சத்தியம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதே பைபிளை வச்சுக்கிட்டு மதுபானத்தை ஊத்தி கொடுத்து பொய்யான நியாயம் இருக்கிற பைபிளை சரியான முறையில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதுல தப்பான போதனைக்குள்ள கொண்டு போறாங்க. திரும்ப இங்க வந்துருங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. அப்ப போஜன பீடம்னா போஜன பீடம் அப்படின்னா டைனிங் டேபிள். சாப்பிட்ற இடத்துல என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு போஜன பீடம்லாம் இந்த பாஸ்டர்களும் ஃபாதர்களும் கக்கி வச்ச வாந்தி தான் இருக்காங்க. அதை போய் திங்க போறாங்களாம் இந்த முழு கிறிஸ்தவ அமைப்புமே. பைபிளை விட்டாச்சு, நீங்க ஒண்ணு இல்லை, வாந்தி யாராச்சும் எடுத்தா நம்மளுக்கு வாந்தி வந்துடும். அந்த வாந்திய நாய் கக்கினதை தின்ன போகும்ல, அந்த மாதிரி நிலைமையில போய் இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவமும் இந்த பொய்யான அருவருப்பு, அதான் பாழாக்கும் அருவருப்பு, என்னது அக்கிரமத்தின் ரகசியம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு என்ன ஆச்சு, சத்தியத்தை கீழே தள்ளிட்டு இந்த அருவருப்புகளை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அவங்க போஜன பீடம்னா உட்கார்ந்து சாப்பிட்ற இடம், அவங்க கூடி வர்ற சபைகள் எல்லாமே அவங்க வாந்தி எடுத்த வாந்தி தான் இருக்கான். சுத்தமான இடம் ஒண்ணு கூட இல்லை. இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புல ஆர்சிலையும் இல்லை, புரோட்டஸ்டாண்ட் அமைப்புலையும் எதுலையுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் எது இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஆர்சியா இருக்கலாம். அது சின்ன கொம்பினுடைய தலைமையில இந்த அம்மா ஊத்தி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த 2 கொம்புனுடைய தலைமையில வந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பும் அதே தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நிலைமையில தான் முழு உலகமுமே இந்த அருவருப்புக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். ஏசாயா 56ல 9ல இருந்து சில வசனங்களை வாசிக்கும். வெளியில் சங்கரிக்கிற சகல மிருகங்களே, வெளியில் சங்கரிக்கிற அப்ப மிருகங்களேனாலே இது எல்லாமே, எல்லா மிருகங்கள் எது? அந்த கிறிஸ்து மிருகம், மற்ற எல்லா மிருகம் எல்லாமே எல்லா ராஜ்யத்தினுடைய அருவருப்புகளுக்குரிய மிருகங்களே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது இன்னும் சொல்ல போனா புறஜாதிகளேன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வெளியில்னாக்க வயல்னா அந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களேனா எல்லா கிறிஸ்தவ அமைப்பினுடைய எல்லா ராஜ்யங்களினுடைய எல்லா ராஜாக்களினுடைய எல்லா மிருகத்தையும் மொத்தமா சொல்றாரு. படி. காற்றிலுள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள், அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத கூண்டர். இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற, சபையை நடத்தி கொண்டிருக்கிற உலக ராஜ்யங்களினுடைய தலைவர்களா இருக்கிற எல்லாருமே அவங்கதான் அந்தந்த விஷயத்துக்கு சமுதாய ரீதியாவோ சர்ச்சிலேயோ இல்ல மதத்திலேயோ இல்ல பொருளாதாரத்திலேயோ இல்ல அரசியலையோ எல்லாமே ஒவ்வொரு காவல்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? சரிங்களா? ஏன் ஆடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் சபைன்னு, அதான் காவல்காரர்கள். அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் உள்ளரிக்க வர விட மாட்டாங்க, யாரும் வெளியே போக விட மாட்டாங்க. சரிங்களா? அவங்கதான் காவல்காரர்களே. நீங்க என்னது, அவர்கள் எல்லாரும் உழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அந்த நாய் என்ன பண்ணும், கக்கினதை திங்க போகும். அதுதான் அருவருப்பு. தூக்கு மயக்கமாய் புலம்புகிறவர்கள், அவங்க பண்ட தரிசனத்தை எல்லாம் கொண்டாந்து வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப குலைக்க மாட்டாத நாய் என்ன பண்ணும்? குலைக்காத நாய் கடிக்கும். அப்ப இந்த குலைக்காத நாய் இங்க என்ன பண்ணும்னா நம்மளை வந்து அவ்வளோ இதா கொடுமையா வந்து சொல்லுவாங்க, நீ நரகத்துக்கு போயிடுவா, அதுக்கு போயிடு, இதா இன்னும் கடிக்கிறது. சரிங்களா? கொடுமை பண்ணி தகம போவாங்க, காணிக்கையெல்லாம் அவங்க சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறது. அதையும் போட்டுருக்கு பாருங்க, படிங்க. அவர்கள் எல்லாம் என்னது, குருடர்கள். பைபிள் சத்தியமே தெரியாதவங்க குருடர்கள்லாம் கண்ணு தெரியல. நம்ம கண்ணு தெரிஞ்சிருச்சா? யார் யார் என்னென்னங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவன் அவருடைய ஆவிய வசனத்தின் அடிப்படையில் கொடுத்தாரு. இவங்க எல்லாம் குருடர்கள். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, கனவு கண்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், பரலோகம் போன சீடியை வாங்கின வித்தேன் அப்படின்னு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. படிங்க. பாருங்க, நித்திரை தூங்குறவர்கள் ராத்திரியில் தூங்கட்டும், அது மதுபான பிரியர்கள் குடிச்சிட்டு தூங்கட்டும். இவங்க தான் நித்திரை பிரியர்களா இந்த மாதிரி மதுபானம் பொய் சத்தியத்துல பொய்யா வழி நடத்திட்டு அவங்களும் தூங்குறாங்க, சபையில உள்ளவங்களையும் தூங்க விட்டுட்டு வளரவே விடுறதில்ல. சரிங்களா? சத்தியத்தின்படி பைபிளை அறியாத அளவுக்கு குருடர்களா அவங்களும் இருக்கிறாங்க, சபையில உள்ளவங்களையும் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க.
திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். இது கடிக்கிற நாய் அதே நேரத்துல எவ்வளவு போட்டாலும் எதுல போட்டா எவ்வளவு போட்டாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. எதுல போடணும்? சபைகள்ல தசமபாகம் காணிக்க நீங்க எவ்வளவு போட்டாலும் இல்ல இதுக்கு மேல வேணாம்னு சொல்லுவாங்களா? பெரு வயிற்று நாய்களும் அவ்வளோ பெரிய பாக்கெட்டா வச்சிருப்பாங்க காணிக்கப்பட்டி. அது ஃபுல்லா நிரம்பினோடனே போதும்னு சொல்லிடுவாங்களா? யாருங்க படிங்க. இப்ப யார் இவங்கன்னு பாருங்க, படிங்க. மெய்ப்பர்னா ஆங்கிலத்துல பாஸ்டர். பகுத்தறிவில்லாத இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு வர்றது யாருன்னா அந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஃபாதர்களும் பாஸ்டர்களும் தான். சத்தியத்தின்படி சத்தியத்தை அறியாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கண்ட கனவு வாந்தி நாய் கக்குனது அதை போய் மற்றவங்களும் அந்த மேசையில இருக்கிறதுலாம் நல்லா டேஸ்டா இருக்கணும் அதையும் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அருவறுப்பு. இப்ப சொல்லுங்க, இதுவே அருவறுப்புனா அவங்க எவ்வளவு பெரிய அருவறுப்பு? அதுதான் போப்பு. அப்ப எவ்வளவு பெரிய அருவறுப்பு, பாலாக்கும் அருவறுப்பு. சரிங்களா? அதை தான் இங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையில் இருந்து தன் கொடிவையும் தனக்குன்னு ஒரு வழி, இடுக்கமான வழியில இல்ல, அவனுக்குன்னு ஒரு வழி. எத்தனை சபை இருக்கோ அத்தனை சபைக்கும் ஒவ்வொரு போதகம் ஒவ்வொரு வழி. சரிங்களா? அவன் மூளையில என்னென்ன வருதோ அதெல்லாம் பரிசுத்தாவில ஏவப்பட்டு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இவங்க பைபிள் படியே பேசாதவங்க. கேட்டாக்கே நாங்க பரிசுத்தாவினால் நாங்க வழி நடத்த போறோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த ஒரு விஷயம் கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பைபிள் படி நம்ம பேசணும் போகணுங்கிறதான் வசனங்களின் அடிப்படையில நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தன் மூளையில உள்ள ஒரு விஷயத்த பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு நாங்க சொல்றோம், அதுதான் தேவனுடைய ஆவினால் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்கிறத இவங்க வலியுறுத்துறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 11 படிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் பத்தனை விட்டம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ஓகே, அப்படியே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து படி. பக்கம் 320. சென்ற வானார் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி பலியாட்டச் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்பிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஓகே, அப்படியே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 22 இருந்து படிங்க. 21 இருந்து படிங்க. பக்கம் 327. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் அப்ப இது ஆர்சி புரோட்டஸ்டன்ட் ரெண்டுமே மறுதலிக்குது இல்லைங்களா? பிதா குமாரன். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்க கடவுளே. ஆதி முதல் பைபிள் சத்தியத்தில் உள்ள அந்த இதுல இருக்கணும். இந்த வறட்சியான பாலைவனத்துல போயிருக்கிற அருவருப்புகளின் வாந்தியை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்து வச்சுக்க கூடாது. தொடர்ந்து வாசிங்க.
ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க பரிசுத்தாவினால் நேரடியா போதிக்கப்பட்டிருக்கிறோங்கிறாங்க. இப்ப ஆதி முதல் உள்ள பைபிள் சத்தியத்தின்படி போதிக்கப்பட்டிருந்தா யாரும் நம்மளுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆனா இவங்க வச்சிருக்கிறதே பாலாக்கும் அருவருக்குனுடைய வாந்தி, மதுபானம். அப்படிப்பட்ட வாந்தி மதுபானத்தை தான் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துருக்கு. ஆர்சி புரோட்டஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம். எந்த இடத்துல தண்ணீரும் உணவும் இல்லாத வனாந்தர நிலைமையில இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் 1260 வருடங்கள். சரிங்களா? அந்த வனாந்தர நிலைமையில இருக்கிறது 1260 வருடம். அதுல போப்பு மார்க்க தலைமை எடுக்கிறது. சரிங்களா? இது இவ்வளவு விளக்கம் ஏன் பாக்குறோம்னா, இந்த வனாந்தரமான சூழ்நிலையில இந்த அம்மா எவ்வளோ அருவருப்பை ஊற்றி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஏசாயா 56 மிச்சம் உள்ள பகுதியை படிச்சிருங்க. 51 6 படிச்சீங்களா? சரி, 11 படிச்சீங்களா? படிங்க, 11 படிங்க. வாருங்கள், அதன் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களை ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையில் இருந்து தன் கொள்கையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருகிறேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். அப்ப இவ்வளவு பாலாக்கும் அருவருப்போ ஆர்சியா இருந்தாலும் சரி, புரோட்டஸ்டன்ட் அமைப்புள்ள எல்லா சபைகளும் இந்த மதுபானத்துலதான் என் சபை என் ஆடுன்னு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஊற்றி ஊற்றி அவங்களும் குடிக்கிறாங்க, அவங்களும் மதிமயக்கத்தில் தூங்குறாங்க. சபையார்களையும் இதே போதனைக்குள்ளான மதிமயக்கத்தில் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசாயா 28 8 9 10 வசனம். ஆக நம்மளை எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து விடுதலை ஆக்குறாரு, வழி நடத்துறாரு அப்படிங்கிறத பார்க்க படிங்க. போஜன பீடைகள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்றார்கள். அப்ப இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்து ஜோடி வசனத்துல உள்ள சத்தியத்துல பாக்குறவங்க தான் பால் குடி மறக்க. நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாது, பூரண புருஷர்களுக்குரிய தன்மையில வளரணும், ஆவிக்குரிய ரீதியில பலவான்களா இருக்கணும், வாலிபர்களுக்குள்ள வரணும், தகப்பன் ஸ்தானத்துக்குரிய அந்த ஒரு முழு மெச்சூரிட்டிக்குள்ள வரணும்னா பைபிளை மட்டும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜிக்குள்ள வந்தாதான் யாருக்கு போதிப்பார்னா இந்த சத்தியத்தை போதிப்பார். இப்ப இந்த இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிற சத்தியத்தை உள்வாங்க தான் இவ்வளவு சத்தியம் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, புரிய வந்துருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம பழைய இதுல இருந்தாக்கி போயிட்டு திரும்ப மதுபானத்தை குடிக்கணும். அது ஆல்ரெடி அங்கேயே வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லா சபையிலையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மதுபானம், அவனவன் தன் பொழிவு, அவனுக்குரிய கட்டுக்கதைகள் இருக்கு. காது அரிக்கிறதுக்கு தகுந்த போதனை பண்றாங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அதில் உள்ள அடுத்த சில வசனங்கள்ல பார்க்கணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னது, நம்ம சத்தியத்தின்படி வாழ்வதற்கான ஒரு விஷயத்துல இந்த டெக்னாலஜியின்படி வந்தோம்னா தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறத புரிந்து வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்தால் தான் விடியற் காலத்து வெளிச்சமாகி ஆண்டவருடைய 2ஆம் வருகை, ஆண்டவரை பற்றியான தெளிவான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த அம்மா ஆர்சிங்கிற அம்மா என்ன பண்ணிருச்சு, உலகளாவிய அளவில் உள்ள எல்லா தேசங்களில் உள்ள ஜனங்களுக்கும் இந்த மதுபானத்தை ஊற்றி கொடுத்து, அங்கே உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து மதிமயக்கத்துல வனாந்தரமா இருக்கக்கூடிய சத்தியம் இல்லாத பைபிளே இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போய் வச்சு எல்லாருக்கும் இந்த அம்மா ஊற்றி கொடுக்குற அந்த மதுபானமாகி பொய் போதகத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. இது இந்த அம்மா ஆர்சிங்கிற அம்மா மட்டும் இல்லாம மற்ற எல்லா சபைகளுக்குமே இது செஞ்சிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் திரும்ப வந்துருங்க. 1 2 3 4 5 வசனம். ஏழு கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் அன்று என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அழிவு இருக்குதுங்கிறத பத்தி சொல்லிட்டாரு. படிங்க. அந்த அம்மா யாரு? ஆர்சி. சரிங்களா? ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும்
தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அதுதான் என்னது, அந்த ரோமன் ராஜ்யத்தினுடைய இதுல இந்த அம்மா ஏறி உட்கார்ந்து இருக்கு. இந்த அம்மாவுக்கு தலை யாரு? மயன். மயனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. யார் அந்த மயன்? போப்பு மார்கு. சரிங்களா? அப்ப இந்த அதிகார தோரணத்துல எல்லா ராஜாக்களுக்குமே மதுபானத்தை ஊத்தி கொடுத்தத ஏசாயா 28 13 முதல் 15 வசனத்தையும் நீங்க படிச்சுக்கங்க. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும் சிக்குண்டு திருவிடும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நித்தினைக்காரரே, பாருங்க, ஜெருசலேமில் உள்ள இந்த ஜனங்களை ஆளுகிற நிந்தனைக்காரர்கள் யார்? அவங்க இந்த போப்பு மார்க்கமும் புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய போதகர்கள், பாஸ்டர்கள், ஃபாதர்கள், போப், இவங்கெல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு. சரிங்களா? படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வானை பெரும் வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாதே. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக. பாருங்க, உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு எதை அடைக்கலமா வச்சிருக்கிறாங்களா? இந்த மதுபானம் என்னும் பொய்யை அடைக்கலமாக கொண்டு மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப அந்த மூளைக்கல்லாய் கிறிஸ்து தான் நம்மளுடைய அஸ்திவாரம். இப்படிப்பட்ட அநேக அஸ்திவாரங்கள், நான் பவுலை சார்ந்தவன், அப்பளை சார்ந்தவன், கிறிஸ்துவின் குழந்தைகளா 1 கொரிந்தியர் 3:1-4 வசனத்துல பாக்குறோம். இப்படி இந்த நாள்ல அநேக சபைகளாக பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன இல்ல, இது இல்ல, பொய். இவர்கள் ஆளுகைக்குள்ளாக வச்சிருக்கிறாங்க, பொய்யை அஸ்திவாரமா வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை சத்தியத்துக்குரிய மூளைகள் கிறிஸ்துக்குள்ளான சத்தியத்துல தான் நம்ம உட்படணும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்மளுக்கு புரிய வருது. சரிங்களா? எரேமியா 6:16 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரில்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை. அவர்கள் நிமித்தம் பீறிக்கொண்டு மொட்டையடித்துக் கொள்வாரும் இல்லை. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. பாருங்க, சத்தியமே இல்லாம போயிடும். படிங்க. ஒருவருடைய தகப்பனுக்காவது ஒருவருடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேர்ச்சரின் பாத்திரத்தை குடித்து கொடுப்பாரும் இல்லை. நீ அவர்களோட புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்றும் கேட்பார்கள். ஆனால் இது எந்த அதிகாரத்துல படிக்கிறீங்க? எரேமியா 14 ஓகே ஓகே 6:16 படிங்க. எதுல இருந்து படித்தீங்க? 6:16 படிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள். அப்ப இந்த பொய் மார்க்கத்தினுடைய விஷயத்தை விட்டுட்டு பூர்வ காலத்து ஒரிஜினல் எது அப்படிங்கறத இப்ப பைபிளுக்குள்ள போய் தான் நம்ம வாழணும். சரிங்களா? இந்த மதுபானத்துல மதிமயங்கி இருந்துடக்கூடாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிவிடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளை கேளுங்கள், சபையே அவர்களுக்கு நடக்கிறதை அறிந்துகள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு
செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்களை நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவில் இருந்து வருகிற தூக்க வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் புதியவனவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடர்ந்து அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவங்களுடைய இடர் அந்த போதை அந்த பொய் சத்தியத்தினால இழந்துருவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அதுல இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகி தான் இப்ப நம்ம என்ன இருக்கிறோம், விடுதலை அடைஞ்சிருக்கிறோம், இந்த சத்தியத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பெண் அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிற அந்த மிருகம் ரோமராஜ்யம், அந்த ரோமராஜ்யத்தின் மேல இந்த அம்மாவுக்கு தலை தாம் மகனையே புருஷனாக்கி என்ன பண்ணி வச்சிருக்கு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாகிய அந்த கிறிஸ்துவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை பத்தி அடுத்த சில வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு வெளிப்படுத்தல் 17 போய் படி. வெளிப்படுத்தல் 17 அந்த 2வது வசனத்திலிருந்து படி. அவளுக்கு வருகிற ஆத்மையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் சூசனமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறிட்டு கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை. பாருங்க, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம்னா ராணி மாதிரி இருக்கு. இன்னைக்கு உலகளாவிய அளவுல ஆர்சினாலே என்னது, ரத்தாம்பரம் உள்ள ஒரு ராணி மாதிரி, கம்பீரமான ராணி மாதிரி இருக்கு. பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்ட உலகத்திலே நம்பர் 1 சபைங்கிற அளவுக்கு என்னதுங்க, எல்லா வகையிலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கு. படிங்க. தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பாருங்க, பொற்பாத்திரம்னா கடவுளுக்குரிய பாத்திரத்துல அருவருப்பான விஷயத்தெல்லாம் வச்சிருக்கிறா. சரிங்களா? அதனால இவளுக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் அழிவு இருக்குங்கிறத பத்தி கன்ஃபார்மா பாக்குறோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்க, இதுதான் பாருங்க மகாபாபிலோன். சரிங்களா? இதுக்கு இந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மகாபாபிலோன். பூமியில் உள்ள எல்லா வேசிகளுக்கும் தாய். வேசினா யார், அது ஆம்பளையா பொம்பளையா? இருக்கிற அத்தனை பொம்பளை வேசிகளுக்கும் இதுதான் தாய். அதனாலதான் இது என்ன சொல்லிட்டு, நான் தான் தாய் பிரிச்சவேங்குது. இதுல இருந்து பிரிஞ்சு போன அந்த வேசிகள்லாம் யாரு, அதுக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் யாரு, எல்லா சமயம் வேசிகள். சரிங்களா? அப்படிங்கிற பெரிய ரகசியமும் அது நெத்தியில எழுதி இருந்துச்சா. அந்த ரகசியத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டார். இப்போ மகா பாபிலோன்னாலே யாருங்க, ஆர்சி. அதுல உள்ள குட்டி பாபிலோன். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. 6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் பெருகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாள்? இந்த ஸ்திரீயுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதால் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். ஓகே, இதை நம்ம அடுத்த பாடத்துல போய் பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப நம்மளுக்கு இந்த பாடத்துக்கான நிறைவு பகுதியில என்ன பண்ணிருச்சு, உண்மையான புருஷனை விட்டுட்டு யார, மகனையே தனக்கு புருஷனா வச்சு அதற்குள்ளாக உலகளாவிய எல்லா வேசித்தனத்துக்குரிய சபைகளையும் தான் பெத்தெடுத்து, அதான் என்னதுங்க, அந்த மிருகமும் அந்த சபையும் அந்த மிருகத்திலேருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக இன்னொரு மிருகமும் வருது. அது புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு. அதுவும் அந்த சிலையே கொண்டாந்து வச்சு எல்லா விஷயமும் அருவருப்புகளே பெரிய அருவருப்புகளா இருக்குது. இப்ப நம்மளுக்கான ஒரு செய்தி, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அப்ப இது எதுனா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய காலகட்டங்கள்ல வந்திருக்கும் பொழுது அவருடைய மகிமையான ராஜ்யம் வெளியரங்கமா அந்த வெளிச்சத்திற்குள்ளான சத்தியங்கள் வெளியேறும். அப்படி சத்தியத்திற்குள்ளான விஷயத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியங்கள்லாம் வெளியரங்கமான அடையாளங்கள், வெளிச்சம் வந்துருச்சுனால எல்லாம் வெளியரங்கமா தெரியும் இல்லையா? அந்த வெளிச்சத்துக்குள்ளான அடையாளங்கள்லாம் வேத வசனத்தின் மூலமா நம்ம இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான காலகட்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது இருந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்த
உண்டாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவருடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வாக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று கிளம்பினான். அப்ப இந்த மகா பாபிலோன் விழுந்ததுன்னா இதை ரெண்டு வகையில பார்க்கலாம். சரிங்களா? மகா பாபிலோன் அப்படிங்கிற ஆர்சி அதுவும் விழுந்துடும். இன்னொரு இது புரோட்டஸ்டாண்ட் அமைப்புக்குரிய அந்த பாபிலோனும் அந்த இதுவும் விழுந்துடும். வேற விதமா சொல்லணும்னா மகா பாபிலோன்கிற விஷயம் மார்ட்டின் லூத்தர் மூலமா ஒரு அடி வாங்கினுச்சு. அது வாயு சுவாசத்துல. இன்னொன்னு ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கும் பொழுது பிரசனத்தின் காலத்துல அதுக்கு பேரழிவு உண்டாகி முழுவதும் அழிந்து போயிடும். சரி, அது அழிய போகுது. எது மகா பாபிலோனும் அழியும், குட்டி பாபிலோனா இருக்கக்கூடிய அந்த ரெண்டுமே புரோட்டஸ்டாண்ட் அமைப்பும் ஆர்சியும் அழிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்மளுக்கான செய்தி என்ன, நம்மளுக்கான காரியம் என்னங்கிறத 4வது வசனத்துல வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அதே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். சரிங்களா? அவளை விட்டு அது அழிய போகுது, அங்கேயே இருந்துடாதீங்க. அவளை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா அவ எப்படி இருக்கிறானா 8வது வசனத்திலிருந்து படிங்க 10 வரையும். ஆகையால் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே நேசித்தனம் செய்து செல்வ செழிப்பாய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஓகேங்களா? அது அழிவுக்குள்ள போயிடும். ஆனா இப்ப நம்மளுக்கான சத்தம் என்னது? 4வது வசனத்துல அவளை விட்டு வெளியே வாங்க. அப்ப வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது அழிவுக்குள்ள போக போகுது. சரிங்களா? அதுல ஜெரமியா 51ல 6, 7, 8, 9 வசனத்தை வாசி. ஜெரமியா 51ல 6, 7, 8, 9 வசனம். 1947 நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சந்தானமாகாதபடிக்கு அதன் நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதன் இடத்தில் பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதாவது போதையை ஊத்தி எல்லாத்தையும் அந்த போதை மயக்கத்துக்குள்ள பொய் சத்தியத்துல பொய்க்குள்ள கொண்டு போயிடுச்சு. அதில் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். ஜாதிகள்னா முழு தேசங்கள் எல்லாமே, எல்லா கிறிஸ்தவமே ஆர்சி புரோட்டஸ்டாண்ட் எல்லாம் மதி மயக்கத்துல பொய் சத்தியத்துல இருக்கு, பைபிள் சத்தியத்துக்குள்ள இல்ல. அப்படிங்க. பாபிலோன் சடுதியில் விழுந்து தவறுந்தது, அதற்காக அழுவுங்கள். அதில் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். ஓகே, இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, அப்படி பாபிலோன் மத்தியில இருக்கிற பாபிலோன் குமாரஸ்திகள் மத்தியில இருக்கிறவங்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் பிசின் தைலம் அப்படின்னு மருந்து போடணும். போட்டா ஒரு சில பேருக்கு குணமானுச்சுன்னா என்ன ஆயிரும்? கண்ணு தெரியும், காது கேட்கும், முடவனா இருந்தா நடக்க ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்துல வாழ வளர நடக்க ஆரம்பிச்சிருவோம். அங்கிருந்து என்ன ஆயிரும்? வெளியே வந்துடும். நம்ம அங்கேயே இருக்கலாம் நினைச்சோம்னா என்ன ஆகும்? பிசின் தைலம் போட்டாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க. அதெல்லாம் திருத்த முடியாது. அதுல உள்ள நம்மளுக்கு பிசின் தைலம் போடப்பட்டு சத்தியத்திற்குரிய தெய்வீக திட்டங்களும் ஆழமான சத்தியங்களும் அதற்குரிய ரகசியங்களும் எல்லாம் தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு திறந்துருச்சு, பிசின் தைலம் போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிங்க. அதை விட்டு விடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போகப்படவும். அப்ப நம்முடைய தேசம் எங்க இருக்கு? பரமதேசம், கானான் தேசம், பரலோகம். அதை நோக்கி போறதுக்கு அவளை விட்டு வெளியே வா. 9 முடிஞ்சிருச்சா? அதான் தேவனுக்கு நிகராவே தண்ணியை உயர்த்தி இந்த அளவுக்கு அந்த கிறிஸ்துவ அமைப்பு, போப்பு மார்க்கம், ஆர்சி, புரோட்டஸ்டாண்ட் எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கு. அது வெகு சீக்கிரத்திலே அழிவுல போகுது. அந்த அழிவுக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்மளுக்கு பிசின் தைலம் போடப்பட்டிருக்கு, குணமாயிருக்கிறோம். அவளை விட்டு
வெளியே வா. அதுதான் நம்மளுக்கான சத்தம். இன்னொரு சத்தம் வந்துச்சு, அது என்னது? அங்கே அழிவு, நம்மளுக்கு விடுதலைக்குரிய சத்தம். நம்ம தான் விடுதலை ஆக்கிக்கணும். சரிங்களா? யாரும் பிடிச்சி இழுத்துக்கிட்டுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது 9 முடிஞ்சிருச்சா? ஓகே. ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். படி 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இல்ல ஜெரேமியா ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7வது. ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, ஜகரியா 2ஆம் அதிகாரம். நீங்க வாசிங்க. 7வது வசனம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துப்பார். பாபிலோன் அப்படிங்கிற ஆர்சியில அதனுடைய குமாரஸ்தி யாரு? குமாரஸ்திகள் யாரு? புரோட்டஸ்டன்ட் அமைப்பு மத்தியில குடியிருக்கிற சீயோன் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள்ல அந்த சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 நிற்க கண்டேன் அப்படிங்கிற அந்த சீயோன் எங்க இருக்குது? இப்ப ஆர்சிலையும் புரோட்டஸ்டாண்ட்லையும் அவருடைய குமாரஸ்தி. ஆர்சிங்கிறது பாபிலோன், பாபிலோன் குமாரஸ்தி புரோட்டஸ்டாண்ட் அமைப்புல இருக்கிற 1,44,000 பேர்களே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? விடுவித்துக்கொள். படிங்க. பின்னாடிதான் உங்களுக்கு மகிமையான உயிர்த்தெழுதல, பரலோகத்துல மகிமையான ஸ்தானங்கள் இருக்கு. உங்கள் தேசம் அங்கே இருக்கு, அங்கே மகிமை உண்டாகும். இப்ப நம்ம என்ன ஆகணும்? இந்த பாழாக்கும் அருவருப்பிலிருந்து விடுதலை ஆகணும். தொடர்ந்து வாசிங்க. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நீங்க பயப்படாம என்ன பண்ணுங்க? நம்மளை கொள்ளையிட்டவங்க ஜாதிக்கிட்ட ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து நம்மளை தொட முடியாத அளவுக்கு கண்மணியை தொட்ட, அவருடைய கண்மணியை தொட்டாக்க என்ன ஆகும்? இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிலியை தொட முடியுமா? நம்ம அவருடைய கண்மணியை தொடுற மாதிரியா இந்த ஒரு விஷயம் யாருக்கு பாதுகாப்பா சொல்லி இருக்கிறாரு? இந்த 1,44,000 இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மார்க்கமும் ஆர்சி புரோட்டஸ்டாண்ட் இதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுறான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அது நம்மளுக்கான ஒரு பெரிய பாதிப்புக்குரிய எல்லா விஷயத்திலிருந்தும் பாதுகாப்பான ஒரு விஷயத்தை தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட பாழாக்கும் அருவருப்புக்குரிய எல்லா விஷயங்களும் அழிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் இந்த அருவருப்புகள் மத்தியிலிருந்து சீயோனாக, அந்த சீயோனுக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல கனமகிமை சாகாமையை பெறத்தக்க வகையில நம்மளே ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற விடுதலையும் நாம் அங்கிருந்து வெளியேறி தேவனுடைய மகிமையுள்ள காரியத்திற்கு, பரலோகத்தை நோக்கிய ஓட்டத்திற்கு நம்மளே நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.